சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 26வது திருப்பதிகத்தில் இருந்து முதல் பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல் பாடல் புருடோத்தம நம்பி என்ற ஆசிரியரின் மூலமாக பெருமான் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு பதிகம். கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரியது. பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. முதல் பாடல். வாரணி நறுமலர் வண்டு கெண்டு பஞ்சமம் ஷண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்கும் மாலோ சீரணி மணிதிகள் மாடம் ஓங்கு தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான் ஆரெனை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரமன் எந்தன் ஆதரவே. இன்றைய பாடல் அகத்துறை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஆன்மநாயகனாக இருக்கின்ற சிவபெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் கூற்றாக அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு பதிகம் பாடல். இதுல முதல்ல எடுத்த உடனேயே நமக்கு ஒரு பெண்ணின் ஏக்கத்தை எடுத்து சொல்லும் ஒரு கூற்றாக அமைகின்றது. அதாவது வாரணி நறுமலர் வண்டு கெண்டு, அற்புதமான வாசனை நிறைந்த தேன்கள் நிறைந்து இருக்கின்ற மலர்களில் வண்டுகள் அந்த தேனெல்லாம் உண்டிட்டு மகிழ்ச்சியில பாடிக்கொண்டு இருக்கின்றதாம். என்ன பாடுகின்றது அப்படின்னா, பஞ்சமம் என்ற பண்ணில் அது அற்புதமாக பாடிக்கொண்டு இருக்கின்றது. சரி, பஞ்சமம் என்ற பண்ணில் பாடுகின்றது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ அது காதுக்கு இனிமை தருகின்ற இசையாக இருக்கின்றது என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அதே இடத்துல ஷண்பக மாலை அதிகமாக நிறைந்து இருக்கின்றதாம். ஷண்பக மாலை என்று சொல்லப்படுவது அற்புதமான வாசனை நிறைந்த மலர் என்பது நமக்கு தெரியும். அந்த மலரை கொண்டு ஒரு மாலையாக கட்டி அதையும் அருகிலேயே வைத்திருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, வேதனையை கூட்டுகின்றது என்ற குறிப்பை நமக்கு உணர்த்துவதற்காக. பஞ்சமம் என்ற பண் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9ஆம் திருமுறையில அதிகமான திருப்பதிகங்கள் பஞ்சமம் என்ற திருப்பண் அந்த பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது அது மட்டும் இல்லை. 7ஆம் திருமுறையில 100வது திருப்பதிகம் திருநொடித்தான் மலை என்ற திருப்பதிகம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பஞ்சமம் என்ற பண்ணில்தான் நம் நம்பி ஆரூரர் கையிலைக்கு செல்லும் போது அருளி செய்த பதிகம். நம் மனத்தை அப்படியே பிசைய வைக்கும் ஒரு பண் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதோடு சேர்ந்து மாலை, இதுல பாத்தீங்கன்னா 2 மாலை என்று வருகின்றது. ஒன்று ஷண்பக மாலை என்று சொல்லப்படுகின்ற பூவால கட்டின மாலை. 2வது மாலை என்று சொல்லப்படுவது மாலை பொழுது, அதாவது சாயங்கால நேரம் என்று சொல்லப்படுகின்ற மாலை பொழுது. ஒரு பெண்ணுக்கு, காதல் கொண்ட ஒரு பெண்ணுக்கு வருத்தம் கொடுக்க கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த இனிமையான இசை, நறுமணம் பொருந்திய இந்த மாலை. அந்த நறுமணம் மட்டும் இல்ல, கண்ணுக்கும் அழகாக இருக்கின்ற அந்த மாலை. அது மட்டும் இல்லாமல் மாலை நேரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக 5 பூதங்களையும் இதில் வைத்து விட்டார் ஆசிரியர். பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படும் 5 பூதங்கள் தான் நம்ம பொறிப்புலன்களுக்கு இயக்க காரணமாக இருப்பது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட விடயங்களால் மனம் ஏக்கம் உறுகின்றது இந்த பெண்ணுக்கு. அது அடுத்த வரியில பாருங்க, வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்கும் மாலோ.
இந்த 5 பொறிகளினாலும் பொறிப்புலன்களினாலும், அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுவதால் இயக்கப்படுகின்ற பொறிப்புலன்களினால் ஏற்படுகின்ற அந்த மயக்க நிலை என்று சொல்லப்படுவதை அற்புதமாக எடுத்துச் சொல்லி நம்மை மெலிவிக்கின்றது. பெருமானை நினைந்து நினைந்து ஏங்கி இந்த உடல் நலிந்து மெலிந்து நிற்கின்றது. அப்படி ஒரு மயக்க நிலையை இது கொடுக்கின்றதே என்று தனது ஆதங்கத்தை அற்புதமாக அருளிச் செய்திருக்கின்றார் இந்த 2 வரிகளில். அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் யார் மேல் வருகின்றது அப்படிங்கிற குறிப்பை அடுத்த வரியில் வைக்கின்றார். சீரணி மணிதிகள் மாடம் ஓங்கு தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான். இந்த மயக்கத்தில் இருந்து நம்மை விடுபட வைப்பது யார் அப்படின்னா செல்வன் என்று சொல்லப்படுகின்ற தில்லையில் இருக்கின்ற எங்கள் பெருமான். அதுவும் எப்படிப்பட்ட தில்லை? மணிதிகள் மாடம் ஓங்கு, செல்வந்தர்கள் வாழ்கின்ற இடமாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்றான் எங்கள் செல்வன் அப்படின்னு சொல்லி, அதாவது முதல் திருமுறையில பாத்தீங்கன்னா 80வது திருப்பதிகத்துல கற்றாங்கெரியோம்பி என்று ஆரம்பிக்கும் திருப்பதிகத்துல இந்த குறிப்பு வரும். செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று வரும். நமக்கு உண்மையான நிலையான செல்வம் எது அப்படின்னு நாம பார்த்தோம்னா பெருமானை போற்றி துதித்து வணங்கி நிற்கின்றோம் இல்லையா, அதுதான் உண்மையான செல்வம். ஏன் அப்படின்னா அதை தரக்கூடிய செல்வன் என்று சொல்லப்படுபவன் அவன் மட்டுமே தான். அந்த குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, ஆர் எனை அருள் புரிந்து அஞ்சல் என்பார். இந்த உலகத்துல யாராவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது என்று சொல்லிட்டு, ஆவியின் பரமன் எந்தன் ஆதரவே, இந்த உயிருக்கு தலைவன் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் தான் எனக்கு ஆதரவு என்று சொல்லி அற்புதமாக இதை நமக்கு அருளிச் செய்கின்றார். இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, ஆரெனை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க நிக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு சுத்தி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் நாம போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நாம வணங்கி நிக்கிறோம். அப்ப அவங்கெல்லாம் நம்மளை பயப்படாத நான் உனக்கு அருள் செய்யறேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அவரவர்களுக்கு ஒவ்வொரு எல்லை இருக்கின்றது, ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அதை மீறி அவர்களால் செய்ய முடியாது. இன்னைக்கு நாமளே நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பார்ப்போமே, நமக்கு ஒரு விதமான வசதி நிலைமை இருக்கின்றது. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கான அருள் செய்ய முடியுமோ, அதாவது அவர்களுக்கு என்ன வேண்டுமோ படிப்பில் இருந்து, உடையில இருந்து, உணவுல இருந்து நம்ம தகுதிக்கு ஏற்பதான் நாம செய்ய முடியும். நம்மை விட சற்று வசதி கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த நிலையில் அவர்கள் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க. இதே இது லட்சாதிபதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வேற நிலையில அவங்க பிள்ளைங்களுக்கு அருள் செய்வாங்க. கோடீஸ்வரர்கள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். அப்போ ஒரு அம்மா அப்பாக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அது அந்த நிலைமையில தான் அவர்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி நாம வணங்குகின்ற தெய்வம் ஒவ்வொரு கட்டுக்குள் நிற்கின்ற தெய்வங்கள் தான். ஏன் அப்படின்னா தெய்வம்னு சொல்லியாச்சுனாலே பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, மேல்வினை உண்டு, மறுபிறப்பு உண்டு. அப்ப அவர்களுக்கு ஆனா நல்ல ஆன்மா, அதுல நாம ஒன்னும் குறையே சொல்ல முடியாது. நல்லா நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த ஆன்மா என்பதனால தான் அவங்களுக்கு அந்த பதவி கிடைத்திருக்கு. அதனால நம்ம அவங்களை எள்ளி நகையாடவே கூடாது. எள்ளி நகையாடுவது என்பது குற்றமாயிடும். அவர்கள் அந்த நிலைக்கு வந்ததுக்கு அவர்களுடைய நல்வினை காரணம். அப்ப நம்ம விட மேல ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா பெருமான அளவுக்கு இவர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அவங்களுக்கு அந்த அந்த அவங்க கட்டுப்பாட்டுல அது கிடையாது. அவ்வளவுதான். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்த்துக்கிற ஒரு கலெக்டர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தான் அவருடைய ஆதிக்கமாக இருக்கும். பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்னா சாரி சார் எனக்கு முடியாது, அந்த இது என்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாதுங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே நாம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷன்ல அவங்க பார்க்குற மாதிரி தான் இதே கணக்கு தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சாமி கொடுத்துருக்கிறாரு. நீ இதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆக நாம போய் நாம வரம் கேட்டு நின்னோம்னா அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு உள்ள இருக்கோ அந்த அளவுக்குத்தான் அவங்களால கொடுக்க முடியுமே ஒழிய பெருமானால மட்டும்தான் அளவு என்பதே இல்லாமல் கொடுக்க முடியும். அதனால நாம வணங்க வேண்டியது, வாழ்த்த வேண்டியது, புகழ வேண்டியது எல்லாமே சிவபெருமான பிடிச்சாச்சுன்னா இது எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேண்டுமோ அவன் கொடுப்பான்.
அத நமக்கு திருவாசகத்துல வரும்ல, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பான் பெருமான், கேட்காமலே கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப கேட்டா கொடுக்காமலா இருப்பான்? கண்டிப்பா கொடுப்பான். ஆனா அதோட சேர்ந்து நமக்கு வினையும் சேர்ந்து வரும் என்ற நினைப்பு நமக்கு இருந்தால் போதும், கேட்க மாட்டோம். நீ எது பண்ணாலும் எனக்கு சரிதான் சாமி, திருவருள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம போய்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த பக்குவ நிலை வருவதற்கு சற்று நேரம் எடுத்தாலும் அது கண்டிப்பாக வரும். வர வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் நாம் சிவபெருமானின் திருவடியில்தான் வைக்க வேண்டும். இரண்டாவது பாடல். ஆவியின் பரம் எந்தன் ஆதரவும் அருவினையேனை விட்டு அம்ம அம்ம பாவி வன் மனம் இது பையவே போய் பனிமதி சடை அரண் பாலதாலோ நீவியும் நெகிழ்ச்சியும் நிறை அழியவும் நெஞ்சமும் தஞ்சமிலாமையாலே ஆவியின் வருத்தம் இதார் அறிவார் அம்பலத்து அருநடம் ஆடுவானே. இன்றைய பாடல் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. இதை நாம என்ன பண்ணணும்னா ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் தான் இதுல நம்ம செய்துக்க வேண்டியிருக்கோம். அதாவது இதுல சொல்ல வர்ற விஷயம் பாத்தீங்கன்னா, பெருமான் மேல், அதாவது சிவ வழிபாட்டுக்கு வந்த எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமான ஒரு பாடல். இந்த உயிர் பெருமானை நோக்கி அவனிடம் சென்று தஞ்சம் அடைந்து விட்டது. ஆனால் அந்த வேதனை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம உயிரின் தாங்குகின்ற சக்திக்கு மேல அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் ஆசிரியர். அதாவது இத ஒரு தலைவன் தலைவி பாவனையில வச்சு நமக்கு இத காண்பிக்கின்றார் ஆசிரியர். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம். அதாவது தெரிந்த ஒன்றை சொல்லி தெரியாத ஒன்றை உணர்த்துவது அப்படிங்கிறது தான் நமக்கு சித்தாந்த மரபுல நாம நிறைய பார்க்குறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து நம்மளுடைய சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா தெரிந்த விஷயத்த கண்ணில் காமிச்சிட்டு, இப்ப இது உனக்கு புரியுதா, இதே மாதிரி தான் ஆனா பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு தெரியாத விஷயத்தை நமக்கு காண்பிக்கின்றாங்க. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் என்று ஆரம்பிக்கும் திருக்குறளே அதுக்கு மிகப்பெரிய சான்று. சரி, இப்ப இதுல பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதல் வயப்படுவது என்பது. அதாவது ஒரு மிகவும் மனதிற்கு பிடித்த ஒரு ஆடவர் மேலேயோ அல்லது ஒரு பெண் மேலேயோ நாம விருப்பம் செலுத்திய பிறகு அந்த மனம் படுகின்ற வேதனை, அந்த ஏக்கம் சிலப்போ நம்மளுக்கு தோணும். அந்த பிரிவுல நமக்கு தோணும், இது என்னால முடியல, என் உயிர் தாங்கிக்கிற சக்தியை விட அதிகமான வேதனையாக எனக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை நமக்கு வரும். அந்த வேதனை நமக்கு ஒரு மனிதன் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ வரக்கூடாது. ஆனால் உண்மையில் சிவபெருமான் மேல்தான் வர வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லுகின்ற பாடல் இது. பெருமான் மேல் காதல் கொண்டு விட்டாள் இந்த பெண். அந்த வேதனை எப்படி இருக்கா, அவளுடைய உயிர் தாங்கிக் கொள்ற அளவுக்கு மேல மிகுதியாக இருக்கின்றதா. அதனால அவ அப்படியே துவண்டு போகின்றாள். அந்த தாங்க முடியாத அந்த ஒரு காரணத்தினால் அவள் உடலும் நலிவடைகின்றது, மனமும் வேதனைப்படுகின்றது. இந்த குறிப்பை சொல்லிட்டு இத யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு வேதனை இது, நான் யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது, இந்த பெருமான் மட்டுமே தான் புரிஞ்சுக்க முடியும், ஆனா அவனும் இப்படி அமைதி காத்து கொண்டிருக்கின்றானே அப்படின்னு பெருமான் மேல் ஒரு தன்னிறக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கூற்றாக அமைந்திருக்கின்றது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய நிலைமை எல்லாருக்குமே இது பொருந்தும். ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் சிவ வழிபாட்டில் யாருமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. இதில் நிறைய பேருக்கு நான் அந்த ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்கும். மிக குறைவானவர்களே எங்கள் அம்மா அப்பா சிவபூசை செய்வாங்க, நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். மிகுதியான பெயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வேற வேற வழிபாட்டில் இருந்திருப்போம். இல்லைன்னா நாத்திகம் பேசிட்டு இருந்திருப்போம், ஏதோ ஒரு விதத்தில் இருந்திருப்போம். சாமி நம்பிக்கையே இல்லாமல் இருந்து திடீர்னு ஒரு நாள்
ஆஹா, சிவபெருமான் நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்கொள்ள கண்டமணியை எடுத்து கழுத்துல கட்டியிருப்போம். கட்டுன உடனே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன இவங்க, என்ன ஆச்சு, நேத்திக்கு வரைக்கும் நல்லாத்தானே இருந்தான். அதாவது ஒரு 20-25 வயது ஆடவன் பப்பு கிளப்பு அப்படி இப்படின்னு போனா அந்த அம்மா அப்பாவுக்கோ சுற்றத்தார்களுக்கோ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்காது. அவங்க என்னன்னா அது வயசு கோளாறு, அது அப்படித்தான் அப்படின்னு சுலபமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு அவநிலையைத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம். யோசிச்சு பாருங்க, பையன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னாச்சுன்னா அது இயல்புப்பா, இந்த வயசுக்கு ஏத்த கோளாறுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த 20-25 வயதுல கண்டமணியை எடுத்து ஒரு பையன் கட்டினா செய்யக்கூடாத ஒன்றை செய்தது போல் குய்யோ முறையோன்னு வீட்டுல அத்தனை ஒரு பகலம் இருக்கும். ஏன் அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்குவம் இன்மை காரணம் ஒன்று. ரெண்டாவது, எங்க நாம முன்னேறிடுவோமோ, சிவத்துக்குள்ள போய் நாம இந்த சைவ வழிபாட்டுல நின்னுடுவோமோ அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வருகின்ற ஒரு பயம், மாயை சூழ்வதனால் வருகின்ற இயல்பான பயம். இப்ப இந்த குறிப்பை தான் இங்க எடுத்து சொல்றாங்க. நான் படுற அவஸ்தைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சாமின்னு இந்த பெண் கேட்பது போல நம்ம எல்லாருக்குமே பொருந்துற ஒரு விஷயம். கண்டமணி எடுத்து கட்டிட்டு எனக்கு சிவ வழிபாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம வீட்டுல ஒவ்வொருத்தரையும் அந்த கன்வின்ஸ் பண்றதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்போம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா கண்டமணி எடுத்து கட்டின உடனே ஐயோ எங்க சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுவான் போல இருக்கு, அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு வீடு 2 பட்டு கிடந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதுவும் ஒரு படி மேல போய் ஐயோ என் புள்ள மாமிசம் சாப்பிட்றத நிறுத்திட்டான், உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு புலம்புவாங்க பாருங்க. சைவம் தான் நமக்கு என்னைக்குமே ஆரோக்கியம் கொடுப்பது என்பதை மறந்து அதுல இருந்து வெளியில அந்த எண்ணமே இல்லாம அசைவம் சாப்பிட்றத நிறுத்தினதை ஒரு பெரிய குற்றமாக உட்கார்ந்து புலம்புற நிறைய வீட நாம இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த சூழலை எடுத்து அப்படியே இந்த பாட்டுல பொருத்தி வச்சு பாருங்க. இந்த பெண் யாரு அப்படின்னா நாம தான். காதல் கொண்ட நாயகன் யாருன்னா அது சிவபெருமான், மாற்றமே கிடையாது. இந்த பெண் மாதிரி நாமும் சிவபெருமானை பார்த்துதான் காதல் வயப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம படுற வேதனை இந்த உயிர் தாங்கும் அளவை விட அதிகமாக இருக்கின்றது என்பது நாம ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்பதிலேயே நமக்கு நன்றாக தெரியும். இங்க பாருங்க, ஆவியின் பரம் எந்தன் ஆதரவும் அருவினையேனை விட்டு அம்ம அந்த அந்த ஆற்றாமையில ஐயோ அம்மா அப்படின்னு நாம புலம்புறோம் இல்லையா? அந்த ஒரு புலப்பத்தை இங்க கொண்டு பாவி வன்மனம் அது பையவே போய் பனிமதி சடை அரண் பாலதாலோ. என் மனசு மெதுவா போச்சு. அந்த பைய அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சென்னையில அந்த வழக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அந்த பைய அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற ஒரு சொற்றொடர். பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிங்கிற அந்த குறிப்பு வரும் இல்லையா? அதே மாதிரி மெதுவா அப்படிங்கிறதுக்கு பைய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம் எப்படி போச்சுதான், ஒரே நாள்ல சட்டுன்னு சிவபெருமான் கிட்ட போகலையாம், பைய போச்சுதான், மெதுவா அப்படியே போச்சுதான் சிவபெருமான் கிட்ட. அதுவும் எப்படிப்பட்ட சிவபெருமான் தெரியுமா? பனி மதி சடை அரண். எத்தனை அழகு பாருங்க. அவனுடைய சடை இருக்கின்றது, அது எப்படிப்பட்ட சடை தெரியுமா? பனிதோய்ந்த மாதிரி இருக்கு, அங்கேயே சந்திரனும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவன் மேல் என் மனம் போக்கிவிட்டது, என் மனம் அங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் படுற அவஸ்தை, அதனால நான் படுற ஒரு கஷ்டம், ஒரு தாங்க முடியாத அந்த வேதனை, அந்த நெகிழ்ச்சியும் நிறை அழிவும், என்னுடைய அழகு என்பது பெருமான் மேல் கொண்ட ஏக்கத்தின் காரணமாக அழிந்து நிற்கின்றது, நிறை அழிவும் நெஞ்சமும் தஞ்சம் இல்லாமையாலே.
யார்கிட்டயுமே நாம் போய் தஞ்சம்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி அடைகின்றது. ஏன்னா இங்கு நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நமக்கு கண்டிப்பாக புகலிடம் கிடையாது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நம்ம சுத்தி இருக்கிற நம்மளுடைய உற்றார் உறவினர் நம்ம சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே நம்ம கூட என்னைக்குமே சாஸ்வதமா வருவாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். கிடையாது. நம்மை அவர்கள் தூக்கி எறிவதற்கு ஒரு நொடி பொழுது ஆகாது என்பதை நாம் உணர வேண்டும். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, அதுதான் நாம யோசிக்கணும். உயிர் கொண்டு போகும்போது உற்றார் யார் இருக்கிறாங்க? ஆனா நம்ம சிவபெருமான் இருப்பான். நாம சுடுகாட்டுக்கு போன பிறகும் நமக்கு துணையாக இருப்பது யார் என்றால் சிவபெருமான் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையான அரண், உண்மையான பாதுகாப்பு, உண்மையான துணைவன், உண்மையான கணவன் ஒரு உயிருக்கு யார் என்றால் அது சிவபெருமான். கணவன் அப்படின்னாக்க நாம இன்னைக்கு அதை கொச்சையா பார்க்க வேண்டாம். கணவன் என்று சொல்லப்படுவது அந்த உடலுக்கும் உயிருக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் அனைத்திற்கும் சொந்தக்காரன் சிவபெருமான். அந்த ஒரு நினைப்பை மட்டும் நாம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நன்றாக புரியும் அவன் ஒருவன்தான் நமக்கு பற்றுக்கோடு என்பது. அடுத்தது பாருங்க, ஆவியின் வருத்தம் இதார் அறிவார். நாம் படுற வேதனை யாருப்பா புரிஞ்சுக்குவாங்க? யாருக்குமே புரியாதே. சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை ஆயிற்றே இது என்று சொல்லி அம்பலத்து நடனமாடுகின்றாம் இல்லையா? அதுவும் எப்படிப்பட்ட நடம்? அரு நடனம், அருமையான நடனம், அரிதான நடனம் ஆடுகின்றானே அவனுக்கே தெரியும் என் மனம் படுகின்ற வேதனையும் இந்த உடல் படுகின்ற வேதனையும் என்று சொல்லி ஒரு பெண்ணின் ஆற்றாமையை மிக அழகாக எடுத்துச் சொல்லி அந்த பெண் வேறு யாரும் இல்லை, இந்த உயிர்தான் என்பதை உணர்த்திய அற்புதமான ஒரு பதிகம். 3வது பாடல். அம்பலத்து அருநடம் ஆட வேயும் யாதுகொல் விளைவதென்று அஞ்சி நெஞ்சம் உம்பர்கள் வன்பழியாளர் முன்னே ஊட்டினர் நஞ்சை என்றேயும் உய்யேன். வன்பல படையுடை பூதம் சூழ வானவர் கணங்களை மாற்றி ஆங்கே என் பெரும் பயலைமை தீரும் வண்ணம் எழுந்தருளாய் எங்கள் வீதியோடே. இன்றைய பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது நாம எல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்றோம்? நேரா போய் ஏதாவது ஒரு தெய்வத்தை, ஒரு தேவர்கிட்ட போய் நின்றுட்டு, தேவர்கள் தானே ஒவ்வொரு தெய்வமும், அவங்க கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவர்களுக்கு என்ன மாதிரியான குணம் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான பாடல் இன்றைய பாடல். அதாவது தான் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமானுக்கு விடம் கொடுத்தவர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பை அழகாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் எடுத்து சொல்லி இந்த பெண், ஏன்னா பெருமான் மேல் காதல் கொண்ட பெண் இல்லையா, அதனால அவன் மனம் பதப்பதைக்கின்றது. ஐயோ, எங்கள் சிவபெருமானுக்கு விடம் கொடுத்து விட்டார்களே நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாடலாக இன்றைய பாடல் அமைத்து கொடுத்து, அதோட ஒரு படி மேல போய் இங்க பாருப்பா, நீ வீதி உலாலாம் வர்றல்ல, அப்ப என்ன பண்ணு, இந்த தேவர்களெல்லாம் கூட்டிட்டு வராத, அவங்க எல்லாம் கூட இருந்தே பறிக்கிற ஜாதி, அதனால அவங்கள எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த உனக்குன்னு ஒரு பூதப்படம் இருக்கும் இல்ல, அவங்கள கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றாள். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தேவர்களையெல்லாம் தேவர்களை விட பல கோடி மடங்கு சிறந்தவர்கள் பூதங்கள் என்பதை நமக்கு அழகாக எடுத்துச்சு. ஏன்னா பூதங்களுக்கு இந்த பின்னாடி இருந்து குத்துற பழக்கம்லாம் இல்லை, நேரடியா உனக்கு பாதுகாப்பா வர்றாங்க, ஆனா கூட இருந்தே குழி பறிக்கிறானுங்கப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து சொல்லுகின்றாள் இந்த பெண். இதே குறிப்பு நமக்கு புதுசா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. 7ஆம் திருமுறையில 75வது திருப்பதிகத்துல நம்பி ஆரூரர் இதே மாதிரி ஆனா கொஞ்சம் ஆணித்தரமாகவும் சொல்லியிருப்பார்.
வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை உண் என உண்ட இருள் கண்டன் என்று சொல்லியிருப்பார். அவங்க மேல அந்த விஷம் வந்துடக்கூடாது அப்படின்னுட்டு பயந்து போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து கேட்டாங்களேப்பா, இப்படி ஒரு நயவஞ்சகர் கூட்டமா உன் கூட வச்சிருக்கிற, இவர்களுக்கா தேவர்கள் என்ற பதவியை கொடுத்து வைத்திருக்கின்றாய் என்று நம் நம்பி ஆரூரரும் அதை சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காழிப்பிள்ளையார் முதல் திருமுறையில 50வது திருப்பதிகத்திலையும் இதே குறிப்பை சொல்லியிருப்பாரு. இயங்குகின்ற இரவி திங்கள் என்று சொல்லி அந்த ஆரம்பிக்கிற பாடல் அப்படிதான் வரும். இயங்குகின்ற இரவி திங்கள் மற்ற நல் தேவர் எல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் அப்படின்னு வரும். அதாவது தேவர்கள்லாம் கொடியவர்கள், வஞ்ச மனம் படைத்தவர்கள், அவர்களை விட பூதங்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்ற குறிப்பதான் இந்த பாடல் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றது. அதான் பாருங்க, அம்பலத்து அருநடம் ஆட வேயும் யாதுகொல் விளைவது என்று அஞ்சி எனக்கு மனசு பதபதைக்குதுப்பா, பெருமானே உனக்கு போய் விஷம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு என் மனம் பதபதைக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த பெண் தனது ஆற்றாமையை சொல்லுகின்றாள். சொல்லிட்டு உம்பர்கள் வன்பழியாளர், இந்த தேவர்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் கொடுமையான பழிக்கு ஆளாகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே ஊட்டினர் நஞ்சை. உனக்கு என்ன கொடுத்தாங்க? இப்போ நம்மளை விட ஒரு பதவியில் மேலே இருக்கிற ஒருத்தரை பார்க்க போகிறோன்னு வைங்களேன், ஒன்றும் கிடையாது, நம்ம குருநாதரை பார்க்க போகிறோம், இல்லைன்னா நம்மளை விட வயது மூத்தவர்கள் அல்லது நம்மை விட பதவியில் சிறந்தவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் சிறந்தவர்களை நம்ம பார்க்க போகும்போது கையில் என்ன எடுத்துகிட்டு போவோம்? நல்ல பழங்கள் எடுத்துகிட்டு போவோம், இல்லை அப்படின்னாக்க கொஞ்சம் ஹார்லிக்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போவோம், மலர்கள் எடுத்துகிட்டு போவோம், ஒன்றும் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் மலர்கள் வாங்கிட்டு போகிற வழக்கம் இருக்குது. ஆனா இந்த தேவர்கள் என்ன பண்றாங்க பாரு, உன்னை பார்க்க வர்றானுங்க, விஷத்தை தூக்கிட்டு வர்றானுங்கப்பா, அவனுங்களும் அதை தூக்கிட்டு வரல, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு உன் தலையில கட்டிட்டாங்க. அதை கேட்டுட்டு என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா அப்படின்னு இந்த பெண் தனது ஆற்றாமையை அழகாக எடுத்து சொல்லிவிட்டு அடுத்ததே பாருங்க, வன் பல படையுடை பூதம் சூழ. நீ அடுத்தது வீதி உலான்னு வருவல்ல, வரும்போது நீ என்ன பண்ணு, பூதங்களை கூட்டிட்டு வா, வானவர் கணங்களை மாற்று. வேண்டாம், அவங்கெல்லாம் வேணாம், அவங்கெல்லாம் நயவஞ்சகர்கள், அவர்கள் வேண்டாம், அவங்கள அங்கேயே விட்டுட்டு பூதங்களை கூட்டிட்டு வா. எங்க தெரியுமா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கே என் பெரும் பயலைமை தீரும் வண்ணம், எனக்கு இன்னைக்கு இருக்கல இந்த பசலை நோய், இது தீரும் வண்ணம் நீ எழுந்தருள் செய் எங்கள் வீதியில் அப்படின்னு. அதாவது வீதி உலா நீ வருவல்ல, வரும்போது அந்த பூதங்களை கூட்டிக் கொண்டு வா, தேவர்களை கூட்டிக் கொண்டு வராதே என்று சொல்லிட்டு இதுல இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, இடைவிடாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறியே இந்த தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லப்படுற இடத்துல, அங்க உனக்கு ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால கால் வலிக்கும்ல, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக நீ அந்த ஆட்டத்தை விட்டுட்டு இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரம் வரும்போது தேவர்களை கூட்டிட்டு வந்துடாத, பூதங்களை மட்டும் கூட்டிட்டு நீ ஆடுவதையும் விடுத்து நீ வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு காதல் வயப்பட்ட பெண் தன் காதலனை பார்த்து அவன் படுகின்ற வேதனையை பார்த்து மனம் நெகிழ்ந்து பாடுகின்ற அற்புதமான ஒரு பாடலாக இன்று நமக்கு இதை அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். நாம என்னைக்காவது ஒரு நாள் அம்பலவாணரை பார்த்து, ஏன்பா நீ காலை தூக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கியே, உனக்கு கால் வலிக்கின்றதா அப்படின்னு ஒரு நாளாவது நாம கேட்டிருப்போமா அப்படின்னா இல்லை. நாம ஒரு சிலையாதான் பார்க்கிறோமே ஒழிய அவருக்கு உயிர் இருக்கின்றது, அவருக்கும் அங்கே உணர்வுகள் இருக்கின்றது அப்படின்னு நாம என்னைக்குமே பார்க்கறதில்ல. பெருமான் நம்ம எல்லாம் கடந்து நிற்பவன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது அவனுக்கு உணர்வுகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவனுடைய ஒரே ஆசை என்னன்னா, உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதை தவிர அவனுக்கு வேறு ஆசைகள் எதுவுமே கிடையாது. ஆனா நாம அவனை எப்படி பார்க்கின்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
அதில் நாம் எல்லாருமே அந்த விஷயத்தில் வந்து ஒரு படி மேலே சென்று பெருமானை நம்மை போன்று பார்த்து நம்மை போன்று பழக ஆரம்பித்தால் அதுதாங்க அவனுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. ஓடியே வந்துடுவான். ஐயோ என் செல்லம் எவ்வளவு தூரம் என்னை பார்த்துக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே வந்துடும். ஆனால் நாம் அதை செய்கின்றோமா என்று சற்று நிதானித்து யோசித்து பார்த்தால் தெரியும் இல்லை என்பது. அது அவரவர்கள் மனநிலைக்கு ஏற்ப அதை அவர் பெருமானே புரிய வைப்பார். வைக்கும்போது அப்போதான் நமக்கு பெருமான் மேல் உண்மையான அன்பும் காதலும் வரும். பெருமான் விஷம் சாப்பிட்டதுக்காக இங்கே மனம் பதபதைக்க வேண்டும், அங்கே நின்று ஆடிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம மனம் நெகிழ வேண்டும். தேவர்கள்லாம் கூட இருந்தே குழி பறிக்கிறாங்களேன்னு சொல்லி நமக்கு மனம் வேதனைப்பட வேண்டும். இது ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தாலும் பெருமான் மேல் நாம் கொண்ட காதல் உண்மை என்று பொருள். அற்புதமான ஆழமான ஒரு பாடல் நமது சிந்தனைக்கு. 4வது பாடல். எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்து அதுவாகிய கூத்தனே, நின் குழையணி காதினில் மாத்திரையும் செழுந்தட மலர் புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வௌவ அழுந்தும் என் ஆருயிர்க்கு என் சேகேனோ அரும்புனல் அலமரும் சடையினானே. இன்றைய பாடல் அதிகமான கருத்து செறிவு மிக்க ஒரு அற்புதமான பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இதில் பாருங்க, எழுந்தருளாய் எங்கள் வீதியூடே. பெருமானை வீதியுலா வரச் சொல்லி விண்ணப்பம் வைக்கின்றாள் இந்த பெண். ஏன் அப்படின்னா, இப்போ வீதி உலா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருமானை வந்து எழுந்தருளி செய்து, கோயிலில் இருக்கிற பெருமானை எழுந்தருளி செய்து அவரை வந்து அந்த ஊர் முழுக்க தேர் வைத்து சுற்றி வருவாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நடக்க முடியாமல் இருக்கும், கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும். இன்றைக்கி நடக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் வந்து முடிந்தவர்கள் எல்லாருமே காலையில் கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க. சிலருக்கு வந்து போக முடியாத உடல்நிலை காரணமாகவோ அல்லது குழந்தை பெற்றிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும் வீட்டில், கோயிலுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல் வரும்போது அவர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் அப்படிங்கிற கருணை காரணமாக பெருமான் வெளியில் வருகின்றார். அது மட்டும் கிடையாது, மனிதர்களை மட்டும் வைத்து பார்ப்பது கிடையாது. ஏன்னா இப்போ நாம் அதுதான் ஒரு பெரிய தவறு செய்துட்ருக்கோம். இந்த பூமி வந்து என்னமோ மனிதனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது, மற்ற மிருகங்கள் எல்லாமே வந்துட்டு என்னமோ நம்மளோட தயவு தாட்சண்யத்தில் அதுங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய தவறு அது. நாம் அனைவரும் அந்த மிருகங்களோடு சேர்ந்து பங்கு போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இந்த பூமி. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ கோயிலுக்குள்ள வந்து மற்ற மிருகங்கள் வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாய் வந்து உள்ளே விட மாட்டாங்க, நிறைய அந்த மாதிரி சில மிருகங்களை வந்து உள்ளேயே விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மிருகங்கள் என்று சொல்லப்படுகின்ற உயிர்களும், ஏன்னா அதுவும் உயிர் தான், வினை பயன் காரணமாக அந்த உடலை எடுத்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், தனு கரண புவன போகம் என்பது பெருமான் எப்படி கொடுக்கின்றார் ஒரு உயிருக்கு அப்படின்னா வினை வயப்பட்டு. இன்று நாம் மனிதனாக இருக்கின்றோம், போன பிறவியில் என்னவாக இருந்தோம் என்று தெரியாது, அடுத்த பிறவியில் என்னவாக பிறக்கப் போகின்றோம் என்பதும் தெரியாது. அதனால எல்லா உயிரினங்களையும் நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல உள்ள பாடம். சரி, இப்போ இந்த மாதிரி நாயோ இல்லை மாடோ இல்லை கண்ணுக்குட்டியோ இது வந்து கோயிலுக்குள்ளே வர முடியாது. அப்போ அந்த உயிர்களுக்கு அருள் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் பெருமானை வெளியில் எழுந்தருளி செய்வது. ஒவ்வொரு உயிருக்கும் பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தெப்பத் திருவிழா பண்ணுவாங்க. ஏன் தெப்பத்தில் இறக்குறாங்க அப்படின்னா, கடலில் நீர் வாழ்கின்ற அந்த உயிரினங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக.
அதனால தான் ஏன்னா மீன்லாம் எங்கே வந்து கோயிலுக்கு வரப்போகுது. அப்போ அந்த மீன்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால தான் தெப்பத் திருவிழா என்று செய்தார்கள். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தெப்பத் திருவிழா கடலிலேயே நடக்கும். ஏன் அப்படின்னா கடல் வாழ் உயிரினங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக. இப்போ இந்த பெண் பெருமான் மேல் காதல் கொண்ட இந்த உயிர், இந்த பெண் பெருமானிடம் கேட்கின்றாள், எழுந்தருள்வாய், எங்க வீட்டுக்கு எங்க வாசலுக்கு வந்து எழுந்தருளி செய் பெருமானே. ஏன் அப்படின்னா நீ வந்தாதான் நாங்க வந்து உய்வடைய முடியும், அதனால நீ வந்து எழுந்தருள் செய் என்று கேட்டு, அடுத்தது பாருங்க, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? எந்த ஒரு குற்றமும் இல்லாத, ஏதமும் இல்லா, எந்தவித குற்றமும் இல்லாத முனிவர்கள். யார் இந்த முனிவர்கள் அப்படின்னா பெருமானோடையே கூட ஒரு 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 குழுமமா முனிவர்கள் இருப்பாங்களாம். அவங்க எல்லாரையும் சேர்த்து அதே மாதிரி தில்லையில் இருப்பவர்கள் யார் என்பதும் நமக்கு தெரியும். வியாகிரபாதர், பதஞ்சலி முனிவர் என்பதும் தெரியும். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா சிவபெருமான் எழுந்தருளி வரும்போது யார் யார் அங்கே முனிவர்களாக பெருமான் பின் வருகின்றார் அப்படிங்கிற குறிப்பை வந்து நாம் 11ஆம் திருமுறையில் திருக்கைலாய ஞான உலா என்ற சேரமான் பெருமாள் நாயனார் பதிகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு அவர் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருப்பாரு. எந்தெந்த முனிவர்கள், எந்தெந்த தேவர்கள், எந்தெந்த சேடிச்சி பெண்கள் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான மலர்கள் கொய்து வர்றாங்க, அம்மை எத்தனை அழகாக பெருமானை அலங்கரிக்கின்றாள், இந்த குறிப்பெல்லாம் அதில் வரும். ஆக முனிவர்கள் சூழ எழுந்தருளுகின்ற ஞான கொழுந்து, ஞான லிங்கம் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் அப்படின்னா பெருமான் ஞானத்தின் வடிவமாக இருப்பவன், லிங்க வடிவமாக இருப்பதனால இங்க ஞான கொழுந்து என்ற சொற்றொடர் மூலமாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அப்பர் பெருமானும் இதே வார்த்தையை நம்மளுக்கு ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறத பார்த்துருக்கிறோம். ஞான கொழுந்து என்று அப்பர் பெருமான் அவருடைய திருப்பாடல்கள்லையும் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது, இப்படி முனிவர்களோடு வருகின்ற ஞான கொழுந்தாகிய நீ கூத்தாடிக் கொண்டு இருக்கின்றாய். எதற்காக கூத்தாடிக் கொண்டிருக்கின்றாய்? எங்களை போன்ற உயிர்களிடம் இருக்கின்ற இந்த மலவாதனையை போக்குவதற்காக நீ கூத்தாடிக் கொண்டு இருக்கின்றாய். ஆனா உன்னுடைய காதுல இருக்குல்ல அந்த குழைகள், அது மட்டும் இல்லை, உன்னுடைய கண்கள் இருக்குல்ல, மிகப்பெரிய அழகான மலர்கள் போன்ற இருக்கின்ற கண்கள், அது மட்டும் இல்லை, அந்த உதடுகள், உன்னுடைய வாய் வந்து ஒரு கனி போல இருக்கின்றது. இந்த எல்லாம் மாற்றி மாற்றி வந்து என் கண்ணு முன்னால நின்று என்னை பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த பெண் சொல்லுகின்றாள். சரி, மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு காதலன் காதலி பாவனையில் வந்துட்டு புற அழக வருணிக்கிற ஒரு பாடல், அவ்வளவுதான். ஆனால் இதை சற்று ஆழமாக நாம் சென்று பார்த்தோம் என்றால் பெருமானின் திருச்செவிகள் என்று சொல்லப்படுவது எப்படிப்பட்ட திருச்செவிகள் என்பதை சோணசைல மாலையில் மிக அழகாக நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் எடுத்து சொல்லி இருப்பார். அதாவது பெருமானின் காதுகள் எப்படிப்பட்டதா, அழகான திருமுறைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றதாம். மூவர் தேவாரத்தையும் கேட்டு இன்புற்று கொண்டிருக்கின்ற காது. அப்போ நல்ல பாடல்களை மட்டும்தான் பெருமானுடைய காது கேட்குமா அப்படின்னா இல்லப்பா. கையில பாரு, ஒரு மானை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மானும் திரும்பி பெருமானோட காதை பார்த்துக்கிட்டே தான் கத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மானுடைய அந்த இழிவான ஒரு குரலையும் பெருமான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மூவர் தேவாரத்தையும் இனிமையான இசையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். என்ன குறிப்புன்னா, நீங்கள் எப்படி சென்று என்னத்தை புலம்புனாலும் பெருமான் இருக்கிறான் உங்களுக்கு, உங்களுடைய சிரமங்களை கேட்கறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே அவனுடைய காதுகள் இருக்கு. அதுவும் அந்த குழைகள் என்று சொல்லப்படுவது ஆடிக்கிட்டே இருக்கின்ற குழைகள் எதற்காக அப்படின்னா, கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல், நான் அதை தீர்த்து வைக்கின்றேன் அப்படி. அப்போ சொன்னா தான் பெருமானுக்கு தெரியுமான்னா கிடையாது. இது பெருமானுக்கு இல்லை, நமக்கு. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், நாம் சொன்னா தான் பெருமானுக்கு தெரியும், இல்லைன்னா அவனுக்கு தெரியாது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் நாம் என்ன படுகின்றோம், என்ன அவஸ்தைப்படுறோம், என்ன மகிழ்ச்சியில் இருக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்லாமலே படைத்தவனுக்கு தெரியும்.
அதை மறந்து விடுகின்றோம். சரி, உலகியலுக்கே வருவோமே. நாம என்ன புலம்பினாலும் பெருமான் அதை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றான். அவனை வசை பாடினாலும் மகிழ்ச்சியோடு கேட்கின்றான், அவனை புகழ்ந்து பாடினாலும் மகிழ்ச்சியோடு கேட்கின்றான். அதனாலதான் அந்த திருச்செவிகளை அங்கே வைத்தார். அடுத்தது பாருங்க, பெருமானின் கண்கள். இந்த கண்கள் எப்படி இருக்கின்றதா? பெரிய மலர் போன்ற கண்களாக இருக்கின்றதா. ஏங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும் சிவபெருமானுடைய கண்கள் மூன்றுமே 3 விதமான தீச்சுடர் என்று தெரியும். ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், ஒன்று நெருப்பு வடிவம் என்பது நெற்றிக்கண் என்பது. இது 3 மலர்கள் என்று சொன்னா எப்படிங்க ஒத்து வரும் அப்படின்னா, அதுதாயா எங்க சிவபெருமான். இன்ன தன்மையன் என்று எப்படியுமே சொல்லிவிட முடியாது. அவன் குளிர்ச்சியாக இருக்கின்றானா, வெப்பமாக இருக்கின்றானா? இரண்டுமே கலந்து இருக்கின்றான். வெப்பமாக பார்த்தால் வெப்பமாக இருக்கின்றான், குளிர்ச்சியாக பார்த்தால் குளிர்ச்சியாக இருக்கின்றான். ஆக நெருப்பின் வடிவமாக, சூட்டின் வடிவமாக இருப்பவன். ஆனால் அந்த கண்களே தான் மலர் போன்று இருக்கின்றது என்று சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அடுத்த குறிப்பு பாருங்க, செங்கனி வாயும். அந்த பெருமானின் வாய் என்று சொல்லப்படுவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முப்புறங்களை எரிப்பதற்கு பெருமான் ரொம்பலாம் சிரமப்படவே இல்லை. லேசா ஒரு புன்முறுவல் தான் கொடுத்தாரு. முப்புறங்கள் என்பது மும்மல காரியம் என்பது நமக்கு திருமூலதேவநாயனார் அருளி செய்த மந்திரம். ஆக இந்த 3 கோட்டைகளை, அதாவது இரும்பு கோட்டை, தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை என்று நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் கன்மம் மாயை அழிப்பதற்கு பெருமானிடம் இருந்து நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு புன்சிரிப்பு. அவன் அழகாக அங்கே சிரித்து விட்டால் இந்த 3 மலங்களும் அழியும். அழியும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தில் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது 4 நிலைப்பாடுகள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுவதில் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று சொல்லப்படுவது. சாயுஜ்ய நிலை என்று சொல்லப்படுவதை கனி என்பதன் மூலமாக குறிக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. யோகத்தை காய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதே மாதிரி இங்க கனி என்று சொல்லப்படுவது அதிகபட்சமாக இருக்கின்ற சாயுஜ்ய நிலை. இந்த சாயுஜ்ய நிலை ஒரு உயிருக்கு வர வேண்டும் என்றால் நமது 3 மலங்கள் அழிய வேண்டும். 3 மலங்கள் அழிய வேண்டும் என்றால் பெருமானின் புன்சிரிப்பு வேண்டும். பெருமானின் புன்சிரிப்பு எப்போது நம்மேல் விழும் என்றால் அவனது கடைக்கண் பார்வை நம்மேல் விழ வேண்டும். கடைக்கண் பார்வை எப்போது நம்மேல் விழும் என்றால் திருமுறைகள் பாட பாட அவனது கண் பார்வை நம்மேல் விழும். அவனது அழகான சிரிப்பு நமது 3 மலங்களையும் அழிக்கும் என்பது திண்ணம். இந்த குறிப்பை தான் மிக அழகாக வைத்து அருள் செய்திருக்கின்றார் இந்த திருப்பாடலில் நமக்கு ஆசிரியர். அதுவும் எப்படிப்பட்டவன் தெரியுமா எங்கள் சிவபெருமான்? சடை வைத்திருக்கின்றவன். சடையன் என்று இன்று நாம் சொல்றோம் இல்லையா, அதாவது கேவலமா சொல்றோம் சடையன் அப்படின்னுட்டு. சடை என்பது ஞானத்தின் அறிகுறி. எங்கள் பெருமானுக்கே உரித்தான பெயர் அந்த சடையன் என்று சொல்லப்படுவது. ஆக பெருமான் அழகான ஞான கொழுந்தாக இருக்கின்றான். அந்த ஞானத்தையே வடிவமாக வைத்திருக்கின்ற சடையை அணிந்திருக்கின்றான். அவனை மகிழ்விப்பதற்காக திருமுறை பாடுவோம் என்று சொல்லி அற்புதமான இந்த பாடலை இன்று நமது சிந்தனைக்கு கொடுத்தருளிய திருவருளுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். 5வது பாடல். அரும்புனல் அலமரும் சடையினானை அமரர்கள் அடிபணிந்து அரற்ற அந்நாள் பெரும் புறம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம். கருந்தட மலர் புரை கண்ட வண்டார் காரிகையார் முன் மென் பெண்மை தோற்றேன். திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே. இன்றைய பாடல் பெருமானின் வீரதீர செயலாக விளங்கக்கூடிய அட்டவீரட்ட செயல்களில் ஒன்றான திரிபுரங்கள் எரித்த அந்த தன்மையை மிக அழகாக எடுத்துச் சொல்லும் பாடல். பெருமான் வேக வடிவத்தில் நமக்கு அருள் பாலித்ததை, அதாவது பெருமான் செய்கின்ற அனைத்துமே கருணைதான். ஒன்று அது அறக்கருணையாக இருக்கும், அல்லது அது மரக்கருணையாக இருக்கும். நமக்கு
ஒழுங்கான பிள்ளைங்களா இருந்தாக்க தட்டி கொடுத்து ஒரு அம்மா அப்பா வந்து மிட்டாய் வாங்கி கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எப்படி வந்து நம்மளை தேற்றுவார்களோ அது போலவும், அடம் பிடிக்கிற பிள்ளையா இருந்தா 2 உத கொடுத்து திருத்துவது போலவும், பெருமானும் அறக்கருணை மரக்கருணை என்று 2 விதத்தில் உயிர்களை பக்குவப்படுத்துகின்றார். ஆனால் அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், உயிர்கள் திருந்த வேண்டும், உயிர்கள் பக்குவம் அடைய வேண்டும் என்பதுதான். அதனால அவர் கொடுக்கிற வேதனையை நாம எடுத்துக்கிட்டு நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காம, சாமி நமக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யறாரு இதன் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துச்சு அப்படின்னாக்க அடுத்த நிலைக்கு பெருமான் நம்மை ஏற்றி விடுவார். அந்த குறிப்பை தான் இன்றைய பாடல்ல மிக அழகாக நாசூக்காக வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அரும்புனல் அலமரும் சடைநானை. பெருமானுடைய சடாமுடியில என்ன இருக்கு அப்படின்னா, ஆணவத்தையே தனது, அதாவது அகங்காரத்தோடு கீழே வந்த, பூமிக்கு வந்த கங்கையை அடக்கி, அவளது செருக்கை அடக்கி தனது திருமுடியில் வைத்து அருள் செய்தார் சிவபெருமான். அந்த குறிப்பை தான் நமக்கு முதல் வரியிலேயே சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் செருக்கு இருக்கின்றது, அதை அடக்கக்கூடிய வல்லமை உடையவன் நம் சிவபெருமான் மட்டுமே என்ற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். யான் எனது என்ற ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இருக்கிற அந்த செருக்க பெருமானால மட்டும்தான் அடக்க முடியும். அவர் அடக்கும்போது நாம் திமிரிக்கொண்டு நிற்காம, பெருமானே இது உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடீரு என்பது போல, நாம் பெருமானே உனது திருவருள் இது என்று அப்படியே பெருமானிடம் விண்ணப்பமாக வைத்து அவன் முன் உட்கார்ந்து அழுதோன்னாலே போதும், எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார். அந்த குறிப்பை தான் முதல் வரியிலேயே வச்சு அருள் செய்கிறார் ஆசிரியர். அடுத்தது பாருங்க. அமரர்கள் அடிபணிந்து அறற்ற அந்நாள் பெரும்புறம் எரி செய்த சிலையின். பெருமான் ஒரு வில் வைத்து, மலையை வில்லாக வளைத்து அதன் மூலமாக திரிபுரங்கள் என்று சொல்லப்படுவதை நொடிப்பொழுதில் எரித்து சாம்பலாக்கினார். ஏன் அப்படின்னா, தேவர்கள்லாம் வந்து பெருமானுடைய திருவடியில விழுந்து எங்களுக்கு இதுக்கு மேல முடியாது, எங்களை காத்து அருள் செய் என்று பெருமானிடம் சென்று முறையிட்ட காரணத்தினால் பெருமான் மனம் இறங்கி வந்து அந்த 3 புறங்களை அழித்து அருள் செய்கின்றார். இங்க நாமளும் பெருமானிடம் முறையிட வேண்டியது இதுதான். பெருமானே, எங்களுக்கும் இருக்கின்ற இந்த 3 கோட்டைகள், ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 கோட்டைகளை அழித்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அரற்ற பெருமானின் புன்சிரிப்பினால் இதை நமக்கு வென்று கொடுப்பார். அந்த குறிப்பை சொல்லிட்டு, வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம். பெருமானை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு கூட எனக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தைகள் வருதுன்னு நினைக்கும் போதே என்னுடைய நெஞ்சம் பதபதைக்கின்றது. ஏன்னா அவனை எந்த வார்த்தையிலையும் நாம வந்து அடக்கிற முடியாது, அதற்கும் மீறியவன் அப்படிங்கிற குறிப்பு. இது நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பாடம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம், அதாவது சிவ அனுபவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வார்த்தைகள்ல நாம வெளியில சொல்லாம இருக்கிறது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க வார்த்தையில சொல்ல முற்படும் போது அந்த அனுபவத்தை சுருக்கி விடுகின்றீர்கள். ஒண்ணு, ஏன்னா நம்ம வார்த்தைகளுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கு, அதுக்கு மேற்கொண்டு அது போகாது. ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும். அப்போ அதுக்கு உள்ளாலேயே கட்டுப்பட்டு அந்த அனுபவம் நின்று விடுமே ஒழிய அது மேற்கொண்டு விரியாது. அது ஒரு காரணம், நாம வாய் திறந்து நம்மளுடைய சிவ அனுபவங்களை வெளியில் சொல்லக்கூடாது. இரண்டாவது என்ன ஆகும்னா, நம்ம வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுறோம், எனக்கு இப்படிப்பட்ட சிவ அனுபவங்கள் கிடைச்சிச்சு தெரியுமா அப்படின்னு நாம சொல்லும் போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு ஆணவம் தலைக்கு அப்படியே ஏறும். பா, உனக்கெல்லாம் இல்ல பத்தியா, எனக்கு கிடைச்சிச்சு பத்தியா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது தெரியுமா. அதுதான் முதல் படிநிலை நாம அழிஞ்சு நாசமா போறதுக்கு. ஆக நாம சொல்லாம இருக்கும் போது என்ன ஆகும்னா, பெருமானே எனக்கு நீ இவ்வளவு அருள் செய்திருக்கியா, எனக்குமா, அந்த ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அது 1000 விஷயங்கள் நமக்கு உணர்த்தும்.
யோசிச்சு பாருங்க, நமக்குன்னு என்ன தகுதி இருக்கு? எதுவுமே கிடையாது. இந்த உடல் நம்மளுடைய தகுதிக்கு கொடுத்ததா பெருமான்? கிடையாது, வினைக்கு கொடுத்தது. சும்மா தனு வருமோ? இந்த உடம்பு சும்மா வந்திருக்கா? வினையின் காரணமா வந்திருக்கு. அப்ப நாம அழகா இருக்கிறோம், அசிங்கமா இருக்கிறோம், குண்டா இருக்கிறோம், ஒல்லியா இருக்கிறோம், உயரமா இருக்கிறோம், குள்ளமா இருக்கிறோம், இதனால நாம கர்வப்படுவதோ அல்லது தாழ்வு மனப்பான்மை வருவதோ தவறு. ஏன்னா இது நம்ம வினைக்கு ஈடாக பெருமான் கொடுத்தது. அப்போ அதற்காக நாம் பெருமையும் படக்கூடாது. அதே மாதிரி நாம என்ன ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்ல அன்பான குடும்பம் இருக்கும், அதற்காக நாம பெருமைப்பட்டுக்க முடியுமான்னா அதுவும் நீங்க கேட்டு வந்ததில்லை. ஒரு சிலருக்கு யாருமே நீ சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருப்பாங்க. ஆனா அதுவும் அவர்கள் செய்து வாங்கி வந்த வரம் என்றுதான் அதையும் சொல்ல வேண்டும். அதே நேரத்துல ஒரு சிலருக்கு அவங்கள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, அதுவும் அவர்களுடைய வினை. இதுக்கு நாம யாராவது இதுக்கு நாம கிரெடிட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது நாம் கேட்டு வரவில்லை. நமக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் அந்த அனுபவத்திற்காக கொடுத்திருக்கின்றார். ஆக நமக்கு என்று எதையுமே வைத்து நாம் ஒரு கிரெடிட் எடுத்துக்கவே முடியாத ஒரு பிறவிதான் நாம பிறந்திருக்கின்றோம். நம்ம படிச்சதுக்கோ, நம்ம அறிவுக்கோ, நம்ம அழகுக்கோ, நம்ம அந்தஸ்துக்கோ, நம்ம செல்வத்துக்கோ, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ எதுக்குமே தகுதி இல்லாதவர்கள் நாம். ஆனா எனக்கும் அருள் செய்திய சாமி, அந்த எண்ணம் வந்துச்சுன்னு வைங்களேன், சிவபெருமான கையில எடுக்கும்போது, சிவபூசை பண்ணும்போது, அவரை கையில எடுக்கும்போது கண்ணீர் வரணும். எனக்குமா? எந்த தகுதியும் இல்லாத எனக்கும் இத்தனை அருள் செய்து என கையில் உட்கார்ந்திருக்கியே, நான் இதுக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன்? அந்த ஒரு எண்ணம் தாங்க நமக்கு வரணும். வெளியில சொல்லிக்கிட்டு நாம பெருமை அடிச்சிட்டு இருக்கிறது இது அடுத்தவங்களுக்காக கிடையாது, அந்த உணர்வுக்காக, நம்மளுடைய உணர்வுக்காக. அந்த குறிப்பை நாம இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். வாய் திறந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆக இது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு நல்ல சுக அனுபவம் கிடைச்சிருக்கு, அதை நான் இன்னொருத்தட்ட பகிரும்போது அவங்களுக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ளாலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்பா நான் அந்த அளவுக்கு சின்சியரா இல்லையா, என்னுடைய சிவபூசை அத்தனை ஆழமா இல்லையா அப்படின்னு அவங்க மனசுல ஒரு ஏக்கத்தையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையையும் கொடுத்து விடும். ஆக 3 காரணங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது நாம நம்மளுடைய சிவ அனுபவங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதற்கு. இதைவிட நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா இதோட நாம நிறுத்திக்கோ. ஏன்னா இங்க பாருங்க, வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம். பேச வரலப்பா எனக்கு, அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு குறிப்புல நிறுத்திட்டு அடுத்தது பெருமானை வருணிக்கின்றார். எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா எங்க பெருமான்? அவனுடைய கண்டம் இருக்குல்ல, அதுல விஷம்தான் இருக்கு. ஆனா அந்த விஷத்தினால அது கருத்து இருந்தாலும் அது மிக அழகான ஒரு மலர் போன்று என் கண்ணுக்கு தெரிகின்றது. அதாவது பார்க்கிற மலர் எல்லாத்தையுமே சிவபெருமானா பார்த்திருக்கின்றார் ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். நீல கலர்ல ஒரு பூவை பார்த்தாக்க பெருமானுடைய கண்டம் என்று பார்த்திருக்கின்றார். கருமையா பார்த்தாலோ இல்ல வெள்ளையா பார்த்தாலோ பெருமானுடைய கண்கள் என்று பார்த்திருக்கின்றார். உதடுகளை மலராக வருணிக்கின்றார். நம்ம பெருமான எல்லா இடத்திலையும் பார்த்திருக்கின்றார் ஆசிரியர், அனுபவித்திருக்கின்றார் ஆசிரியர் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அடுத்தது பாருங்க, காரிகையார் முன் மென் பெண்மை தோற்றேன். அழகான மாலைகள் அணிந்த பெண்கள் அங்கே நிற்கின்றார்கள். அவர்கள் முன்னாடி என்னுடைய பெண்மை தோற்று நிற்கின்றது. ஏன் அப்படின்னா, உன்னுடைய திருவடிய இன்னும் நான் சேராமல் நிற்கின்றேனே என்ற குறிப்பு. இங்க பெண்மை என்று சொல்லப்படுவது அங்கே அடிமைத்தனத்தை குறிப்பது. பெண்ணா உடலால உள்ள பெண் கிடையாது, அடிமைத்தனம். நாம எத்தனை அடிமைத்தனம் கொண்டிருக்கின்றோம் நம் சிவபெருமானிடம் என்பதை குறிப்பது. அந்த பெண்மை தோற்று நிற்கின்றது. ஏன்பா நான் சரியா என்னுடைய அடிமை தொண்டை செய்யலையா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடாக அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். எப்படிப்பட்ட பெருமானுக்கு என்றால் தேவதேவனுக்கு, தேவதேவனுக்கு, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குகின்றான். நீங்க யார வேணாலும் தெய்வம்னு சொல்லுங்களேன், அவங்க எல்லாருக்கும் தலைவனாக விளங்குகின்ற எங்கள் சிவபெருமான் என்ற குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக
இன்றைய பாடல் எப்படிப்பட்ட அடிமை பண்பு ஒரு உயிர் பூண வேண்டும் என்பதற்கு மிக அழகான எடுத்துக்காட்டு. 6வது பாடல். தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேறிய அந்தணர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் சோதி என்னுயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலை ஓடு இடறி பாதமென் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநடம் மாடில் எங்கள் ஆருயிர் காவல் இங்கு அரிதுதானே. இன்றைய பாடல் பெருமானுக்காக வருந்துகின்ற அற்புதமான ஒரு பாடல். நாமெல்லாம் என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கோமா அப்படிங்கிற அந்த சிந்தனையை நமக்கு ஊட்டுகின்ற அற்புதமான ஒரு பாடல் இன்றைய சிந்தனைக்கு. தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை, தில்லையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் அரசனுகளுக்கெல்லாம் அரசனும் தேவர்களுக்கெல்லாம் தேவனும் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வனும் தலைவர்களுக்கு எல்லாம் தலைவனாகவும் இருக்கின்ற எங்கள் பெருமான் என்று சொல்லி அவனை தேறிய அந்தணர் சிந்தை செய்யும். பெருமானை இடைவிடாது மனத்தினுள் நினைத்து சிந்தையிலேயே, ஏன்னா மனசுலன்னு வச்சிட்டோம்னா அது அழிந்துவிடும். ஒரு காலத்துல இல்லைன்னா ஒரு காலத்துல அழியும். ஆனால் சிந்தை என்று சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு, அங்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மை அறியாமலும் எப்போதுமே இருக்கக்கூடிய இடம் சிந்தை என்று சொல்லப்படுவது. அதாவது இப்போ ஒருத்தர் கோமா அப்படின்னு சொல்ற அந்த கோமா ஸ்டேஜுக்கு போனாங்கன்னு வைங்களேன், தன்னுணர்வு அற்ற ஒரு நிலைக்கு போனாங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரை சொல்லி தான் தட்டுவாங்க. அந்த இடத்துல போய் அவங்க அம்மா பேரோ அப்பா பேரோ இல்லை பிள்ளைங்க பேரோ பொண்டாட்டி பேரோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க சிந்தையில் நிற்காது. ஆனால் அவங்க பேரை சொல்லி, அந்த பேஷண்ட்டோட பேரை சொல்லி சொல்லி தட்டுவாங்க. ஏன்னா அது சிந்தையில் இருக்கிறது, சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதுனால அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நாமெல்லாம் வண்டி ஓட்டும் போது, உதாரணத்துக்கு கார் ஓட்டும் போது, ஆரம்பத்துல கார் ஓட்ட படிக்கும் போது பக்கத்துல யாராவது உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஏய் சுமாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ கிளச் மாத்தணும், நான் இப்போ கியர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாமே அடுத்து என்ன செய்யணும், இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், இப்போ பிரேக் அமுக்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கும். ஆனா கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா, அந்த வண்டி ஓட்டுவது என்பது நம்மளுடைய சித்தத்துல போயிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிடும். அப்போ என்ன ஆகும், உங்களை அறியாமலே நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கோம், ரேடியோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், பொண்டாட்டி ஒரு பக்கம் இருப்பாங்க, போன் ஒரு பக்கம் அலறிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மள தைரியமா அந்த வண்டியை நம்ம ஓட்டிக்கிட்டே போவோம். எந்த இடத்துல பிரேக் அமுக்கணும் நமக்கு யாரும் அப்போ உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அறியாம தன்னிச்சையாக அது செயல்படுவது. இந்த குறிப்பை தான் அந்த சிந்தை என்று சொல்லப்படுகின்ற இடம். இந்த மாதிரி ஒரு இடம் அது. அங்கே சிவபெருமானின் நாமத்தை வைக்க வேண்டும். எப்போது அங்க நாம நாமத்தை வைக்க முடியும்னா, சதா சர்வகாலமும் நம்ம சிவாயோ அல்லது சிவாய நமவோ சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அது பெருமானின் பெயர் என்று அங்கே பதியும், சித்தத்தில் பதியும். அதனால தான் பாத்தீங்கன்னா நம்பி ஆரூர் சொல்லியிருப்பாரு, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்லுவார். ஏன் அப்படின்னா, பெருமானின் நாமத்தை தன் நாமத்தை விட அதிகமான ஒரு இடத்தில் வைத்தவர்கள் அப்படின்னா பெருமான் மேல் எத்தனை காதல் கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்புக்காக தான் அந்த சிந்தை என்ற இடத்தை வைக்கிறாங்க. இங்க அந்தணர்கள் அங்கே வாழ்கின்றவர்கள், அந்தணர் என்போர் அறவோன் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலக நன்மைக்காக பெருமானை வேண்டுபவர்கள்தான் அந்தணர்கள். அவர்கள் பெருமானின் நினைப்பை தனது சித்தத்தில் வைத்தவர்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்கள் எல்லையதாகிய எழில்கொள் சோதி என்னுயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய், அழகான சோதி வடிவத்தில் இருக்கின்ற எங்கள் பெருமான் எங்களுக்கு உயிர் போன்றவனாகவும் இருக்கின்றான். எங்கள் உயிரை காத்து பாதுகாத்து கொண்டிருப்பவனாகவும் யார் இருக்கின்றார் அப்படின்னா, இந்த தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 அடிகள் பாருங்க, நம்மளை நிஜமாகவே யோசிக்க வைக்கின்ற அடிகள். அடுத்தது பாருங்க,
பல்லையார் பசுந்தலை ஓடு இடறி. அந்த மண்ட ஓடு இருக்கு இல்லையா, மண்ட ஓடு வந்து பல்லையர் அப்படின்னாக்கா வந்து அந்த வெண்மையான பற்கள் ஈன்னு அந்த சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க மண்ட ஓடை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ட ஓடு வந்து நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த தோல்லாம் இல்லாததுனால, உதடுகள் இல்லாததுனால அந்த பற்கள் மட்டும் பார்க்கும்போது சிரிச்ச மாதிரி இருக்கும். பல்லையர், அந்த பற்கள் வந்து மிக பயங்கரமாகவும் சிரித்து கொண்டும் இருப்பதாக தெரிகின்ற தலை ஓடு இருக்கு இல்லையா, அது இடறி விடாதா உனது காலில் என்று பெருமானின், ஏன்னா பெருமான் நின்று ஆடுகின்ற இடம் எதுன்னு நமக்கு தெரியும், சுடுகாடு. சுடுகாட்டில் என்ன இருக்கும், அங்கே என்ன பூவும் மெத்தையுமா இருக்கும், எல்லாம் எலும்பும் மண்டையோடும் தான் இருக்கும். அப்போ அது போய் எங்கள் பெருமானுடைய காலை குத்தீராதா, அவனுடைய அழகான அந்த பிஞ்சு கால்கள் புண்பட்டு விடாதா என்று இந்த காதலி அப்படியே ஏங்கி தவிக்கின்றாள். ஒரு உண்மையான ஆன்மாவுக்கு வரவேண்டிய கவலையும் வரவேண்டிய வருத்தமும் இதுதான். நாம் என்னைக்காவது பெருமானை நினச்சி இந்த மாதிரி கண்ணீர் சிந்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய அன்போடைய ஆழம் என்னங்கிறது இதுவே நம்மளுக்கு சொல்லிடும். எத்தனை அழகாக எழுதியிருக்கின்றார் ஆசிரியர். பல்லையார் பசுந்தலை ஓடு இடறி பாதம் மென் மலரடி நோவ நீ போய் அல்லியில் அருநடம் ஆடில். ராத்திரி போய் அதுவும் ஆடுறியப்பா, அங்க விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத ஒரு இடம், அதுல ராத்திரி அர்த்த ராத்திரியில போய் நின்று அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மெல்லிதான அந்த மலர் பாதங்கள் நோவடிக்க மாதிரி இருக்கும் இல்லையா, உனக்கு அந்த எலும்பெல்லாம் காலில் குத்துறது அப்படின்னு சொல்லி தனது ஆற்றாமையை அப்படியே ஏக்கமாக வெளியில் கொண்டு வருகின்றாள் இந்த பெண். என்ன குறிப்பு அப்படின்னா, அல்லியில் நடனம் ஆடுவது என்பது முற்றழிப்பு காலம் என்று சொல்லப்படுகின்ற நேரம். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் சூரியனும் இல்லாமல் போகும். முற்றழிப்பு என்று சொல்லப்படும் காலம் அந்த கடைசியா பண்ணுகின்ற சம்ஹாரம், மொத்தமா சம்ஹாரம் பண்ணுகின்ற அந்த ஒரு சூழல். அங்கே நின்று பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். ஏன் அப்படின்னா ஒடுக்கினால்தான் மீண்டும் படைக்க முடியும் என்பதற்காக அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் யார் தெரியுமா, எங்கள் ஆருயிர் காவல், எங்க உயிர்களுக்கெல்லாம் இந்த உயிர் என்று சொல்லப்படுவதற்கெல்லாம் காவலனாக இருப்பவன் இவன். ஆனால் அவன் அங்க காவலனாக நின்று அவன் புண்படும்படி நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். எங்களுக்காக ஆடுகின்றான் என்ற நினைப்பே எனக்கு வேதனையை உருவாக்குகின்றது என்று இந்த பெண் தனது ஆற்றாமை நிலையை அற்புதமாக எடுத்து சொல்லி, அதே நேரத்தில் பெருமான் நமக்காக நம்மேல் கொண்ட கருணை காரணமாக அவன் பாதம் நோகிற அளவுக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, இப்படிப்பட்டவனைத்தான் என் சிந்தையிலும் நான் வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா எந்த காலத்திலும் நினைப்பு மாறாமல் எப்போதுமே அவனது நாமம் என் மனத்திலும் என் சிந்தையிலும் இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு அற்புதமாக பாடி அருளி செய்திருக்கின்றார் இந்த பாடலை. ஒரு காதலன் காதலி பாவனையில் பாடப்பட்டது என்றாலும் இது நம்மளுடைய உயிருக்கு இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அற்புதமான கருத்து நிறைந்த ஒரு பாடல். 7வது பாடல். ஆருயிர் காவல் இங்கு அருமையாலே அந்தணர் மதலை நின் அடி பணிய கூர்நுனை வேல்படை கூற்றம் சாய குறைகழல் பணிகொள மலைந்ததென்றால் ஆரினி அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படுதுயர் களைய நின்ற சீர் உயிரே எங்கள் தில்லை வாணா சேழையார்க்கு இனி வாழ்வதரிதே. இன்றைய பாடல் பெருமான் ஒரு அந்தணச் சிறுவனுக்காக இறங்கிய தன்மையை, அதாவது எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறாரு அப்படின்னா காலனை உதைத்து தள்ளிய அந்த வரலாற்றினை நமக்கு நினைவு கூர்ந்து அருளி செய்திருக்கின்ற அற்புதமான ஒரு பாடல். ஆருயிர் காவல் இங்கு அருமையாலே அந்தணர் மதலை நின் அடி பணிய, அதாவது ஜாதகம் என்று சொல்லப்படுகின்ற கோள்களின் காரணமாக
ஒரு சிறுவன், மார்க்கண்டேயன் என்ற பெயர் கொண்ட சிறுவன் 16 வயதினிலேயே பெருமானின் திருவடியை, அதாவது யமன் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆட்படுகின்றார். அவர் வாங்கி வந்த வரம் அப்படி. 16 ஆண்டுகள் தான் இங்கே உயிர் வாழ முடியும் என்று. அவருக்கு அது தெரியும். ஜாதகத்தை மாற்ற முடியாது, கோள்களை மாற்ற முடியாது, கூற்றுவன் அந்த நேரத்தில் வருவான், இது எல்லாமே தெரிந்த ஒருவர். ஆனா என்ன செய்யறாரு, சிவபெருமானை பற்றுக்கோடாக பிடிக்கின்றார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெயர்ச்சி நடக்கும், அதெல்லாம் கோள்கள் தான். அதுக்கெல்லாம் ஆற்றல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஜாதகம் என்பது பொய் கிடையாது. ஆனா ஜாதகத்தையே நம்பிட்டு நாம இன்னைக்கு சிவபெருமானை உதாசீனம் செய்வதுதான் வருத்தத்திற்கு உரியதாக இருக்கின்றது. சடம், இது எல்லாமே சடம். அது அந்த இயக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கு, காத்தாடி இருக்கு. அதுக்கான அந்த விசையை தட்டுனா அந்த காத்தாடி இயங்கும் இல்லையா. நம்ம வீட்டில் ஸ்விட்ச் இருக்கு, அதை போட்டிங்கன்னா அந்த ஃபேன் ஓட செய்யும். ஆனா அந்த ஃபேன் ஓடுதுங்கிறதுனால அதுக்கு ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் நின்று நான் வேண்டி, அப்பப்பா நீ நான் கையை நடுவில் விடுறேன், என்னை வெட்டிடாம இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கையை விடுறது எப்படி ஒரு முட்டாள்தனமோ, அதுதான் நாம இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறோம். அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த ஸ்விட்சுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் பெருமானை போன்று. ஸ்விட்சும் பெருமானும் ஒண்ணு கிடையாது. ஸ்விட்சும் ஜடம் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். பெருமான் தான் இயக்குபவன். அப்போ நாம பெருமானை சரணடைந்தால் எந்த இடத்துல ஃபேனை ஸ்லோ பண்ணணுமோ பண்ணிட்டு, எங்க வேகத்தை கூட்டணுமோ கூட்டிட்டு, அதே நேரம் எங்க அணைக்கணுமோ அங்கே அணைத்து நம்மை காத்து அருள் செய்வார் சிவபெருமான். அதனால இந்த பெயர்ச்சி நடக்குது, அந்த பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த கிரகங்களை சுத்தி வர்றதுக்கு பதிலா நேர சிவபெருமானிடம் தஞ்சம் அடையுங்கள் என்று நமக்கு எடுத்து சொல்லுவதற்குத்தான் இந்த மார்க்கண்டேயனுடைய வரலாறையே நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். ஆனா அது எல்லாத்தையும் நாம ஆமா ஆமான்னு கேட்டுட்டு திருக்கடவுர் போனாலோ இல்ல எந்த ஒரு தலத்துக்கு நீங்க போனாலும் பாத்தீங்கன்னா, சிவலிங்கத்துக்கு பக்கத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. பெருமான் பக்கத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் தான் அங்க இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் அந்த கிரகத்தை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. அது எத்தனை பெரிய பாவம். அந்த பாவம் நமக்கு மட்டும் இல்ல, அந்த கிரகத்துக்கும் நாம வாங்கி கொடுக்குறோம். அவங்க எல்லாம் அங்க மனம் பதைத்து இருப்பாங்க. சனி பகவானா இருந்தாலும் சரி, குரு பகவானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அங்க நின்னுட்டு, ஐயோ சாமி எனக்கு இவங்க தெரியாம என்ன சுத்துறாங்க சாமி, அந்த வினை எனக்கு கொடுத்துறாத சாமின்னு சொல்லிட்டு அவங்க அரண்டு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அது தான் நடந்து கொண்டிருப்பது. ஆக நாம செய்ய வேண்டியது என்ன என்றால், பெருமானை சரணடைய வேண்டும். எந்த கிரகம் வேணாலும் எங்க வேணாலும் இடம் பெயரட்டும், பெருமானை சரண் புகுந்தால் அவன் நம்மை காத்து அருள் செய்வான் அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான உண்மையை நமக்கு எடுத்துச் சொல்லவே மார்க்கண்டேயன் வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு பெருமான் காத்து அருள் செய்கிறார்னா பாருங்க, நேரடியாக காலனையே உதைத்து தள்ளுகின்றார். அதனாலதான் நம்ம பெருமானுக்கு காலகாலன் என்று ஒரு பெயர். காலன் ஒரு காலனுக்கே காலனாக வந்தவர் என்ற பொருள். ஆக யமனையே அழித்த அந்த ஒரு வடிவத்தை நம் கண்முன் கொண்டு நிறுத்தி இந்த பாடலை நமக்கு அற்புதமாக விளங்கச் செய்கின்றார் ஆசிரியர். சொல்லிட்டு, ஆர் இனி அமரர்கள் குறைவிலாதார். இந்த அமரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தேவர்கள் எல்லாருமே குறைவில்லாதவர்கள் அப்படின்னு யார்கிட்ட இருக்கு? எல்லார்கிட்டையுமே குறை இருக்கத்தான் செய்கின்றது என்று சொல்லிட்டு, தேவர்களாக இருக்கட்டும், நரகர்களாக இருக்கட்டும், அல்லது கிரகணங்களாக இருக்கட்டும், யாராயிருந்தாலும் அவர்களுக்கும் குறை இருக்கின்றது. அந்த குறைகளை நிறை செய்வது நம் சிவபெருமான் மட்டுமே என்று சொல்லி, அவரவர் படு துயர் களைய நின்ற சீர் உயிரை. அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவங்கெல்லாம் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம ஒரு நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு கிரகத்தை போய் சுத்தி வர்றோம் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்களாம், அவங்க குறைய நிவர்த்தி செய்யறதுக்காக சிவபெருமான சுத்தி வர்றாங்களாம். இது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் விளங்கினாலும் போய் அந்த மற்ற இடத்துல சுத்திக்கிட்டு நிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நேர சிவபெருமான் கிட்ட போய், அப்பா என்னை காத்து அருள் செய்.
அதுக்குன்னு மற்ற சாமியெல்லாம் ஒதுக்கலாமா அப்படின்னா வேண்டாம், ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது ஒன்றும் கிடையாது, யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம். அங்கே வந்து கலெக்டர் வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சிவபெருமான் வந்து நமக்கு வேண்டப்பட்டவர் தானே, நம்ம வந்து அடியார் ஆயிட்டோம் இல்லை, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சிவபெருமானை பார்க்க போகிறோம், அங்கே கலெக்டரை பார்க்க போகிறோம். எனக்கு கலெக்டர் தெரிஞ்சவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அங்கே வெளியில் வேலை செய்கிறவங்களெல்லாம் உதாசீனம் படுத்திட்டா போகிறோம்? கிடையாது. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியமா? ஐயா இருக்கிறாரா? உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இல்லையா? அதே மனப்பக்குவத்தில் தான் நாம் சிவபெருமானிடம் செல்ல வேண்டும். வழியில் எந்த சாமி இருந்தாலும் ஒரு வணக்கம் போட்டு, சௌக்கியமா? சரி, நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெருமான் கிட்ட போயிட வேண்டியதுதான். அங்கே போனால் போதும், எல்லாருக்கிட்டேயுமே போகும். அதனால நம்ம இங்கே அங்கே 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 ஐயோ சிவபெருமானுக்கு ஒரு பூ வைக்கிறோமே, இவங்க தான் தப்பாக எடுத்துக்குவாங்களா, சரி இவங்களுக்கும் ஒரு பூ வைப்போம், அவங்களுக்கும் ஒரு பூ வைப்போம். பொதுவாக வணங்கக்கூடாது என்பதைத்தான் நம் அப்பர் பெருமான் அழகாக சொல்லிட்டார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளோட பூசை அறையில் சிவபெருமானை சுற்றி எத்தனை சாமியை நாம் வச்சிருக்கிறோம். அதை யோசிச்சு பாருங்க. நாம சிவபெருமானை பொதுப்படையாக வணங்குகின்றோமா அல்லது சிறப்புத்தன்மையோட வணங்குகின்றோமா என்பதற்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டு, அதுவே ஒரு சான்று. ஆக அமரர்களுக்கும் தேவர்களுக்கும் துயர் களைய நிற்கின்றான் நம் சிவபெருமான் என்று சொல்லி, எங்கள் தில்லைவாணா சேழையார்க்கு இனி வாழ்வு அரிதே என்று சொல்லுகின்றார். எங்களுக்கு உன்னை நினைத்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்களின் மனம், பெண்களின் உயிர் இனி எப்படி வாழப்போகின்றது, உன்னை நினைத்தே வாடிக்கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி வந்து எங்களுக்கு அருள் செய் என்று பெருமானின் திருவடிகளுக்கு அற்புதமான ஒரு விண்ணப்பமாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இந்த பாடல் எல்லாமே ஒரு பெண், அதாவது பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு தலைவி பாடும் கூற்றாக அமைந்தாலும் இது ஒவ்வொரு உயிருக்கும் பொருத்தமான பாடல். நாம அனைவரும் நமக்காக அருளி செய்தது இந்த பாடல் என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த பதிகத்தை படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் எனக்காக, இந்த உயிருக்காக பெருமான் கருணை கொண்டு கொடுத்த திருப்பதிகம், பெருமானே அருள் செய் என்ற விண்ணப்பத்தோடு நாம் இந்த பதிகங்களை படித்து வர கண்டிப்பாக மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தது போல நமக்கும் அருள் செய்வார் சிவபெருமான். 8வது பாடல். சேயிழையார்க்கு இனி வாழ்வு அரிது, திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே, நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன், தனிமையை நினைக்கிலை. சங்கரா, உன் பாயிரும் புலி அதழின் உடையும் பைய மேலெடுத்த பொற்பாதமும் கண்டே இவள் இழந்தது, சங்கம் ஆவா எங்களை ஆளுடை ஈசனேயோ. இன்றைய பாடல் ஒரு செவிலித்தாயின் கூற்றாகவும் அதே நேரத்தில் அந்த இயலாமையில் ஆற்றாமையில் அந்த இயலாமையில் பாடுகின்ற அந்த பெண்ணுடைய கூற்றாகவும் மிக அழகாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். இங்க என்ன சொல்லி அருள் செய்கிறாரு அப்படின்னா, சேயிழையார்க்கு இனி வாழ்வு அரிது, உன்மேல் காதல் கொண்ட, உன்மேல் அன்பு செலுத்திய, உனக்கே அடிமையாக துடித்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய பெண்களுக்கு இங்கே வாழ்வது மிகவும் அரிதான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அப்படின்ற குறிப்பை முதல் வரியிலேயே வைத்துட்டார். இங்க சேயிழையீர் அப்படின்னு சொல்லும்போது இது பெண்களுக்கு குறிக்கின்ற வார்த்தை என்றாலும் பெண் தன்மையை குறிக்கின்ற வார்த்தை என்று நாம் இதை எடுத்துக்கணும். பெண்கள் என்று உடல் அளவில் பெண்களாக நாம் இதை பாவிக்க கூடாது. அதாவது பெருமானிடம் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்ற ஒரு உயிரின் நிலை. அதை தான் இங்க சேயிழையார் அப்படின்ற ஒரு குறிப்பின் மூலமாக நமக்கு ஆசிரியர் உணர்த்துகின்றார். ஆக அடிமை பண்பு என்பது ஒரு கணவனிடம் தனது முழுவதுமாக ஒப்படைக்கின்ற ஒரு பெண்ணை போன்று பெருமானிடம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற குறிப்பு. அடுத்தது, திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே,
திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் செல்வனே என்று. செல்வம் என்றாலே அது சிவபெருமான் மட்டும்தான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா சாமிக்கும் பார்த்தீங்கன்னா திரு என்ற ஒரு அடைமொழி கொடுப்பாங்க. ஆனா சிவபெருமானுக்கு எங்கேயுமே திரு சிவன், திரு சிவபெருமான் அப்படிலாம் நம்ம சொல்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா இயல்பாகவே மங்களம் உடையவன், இயல்பாகவே செல்வம் நிறைந்தவன் அப்படிங்கிறதுனால அங்க நாம திரு என்ற சொல் நாம அங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி அடியார்களுக்கும் திரு அடியார் என்று நாம் சொல்லும் வழக்கம் கிடையாது. ஏன்னா அடியார்கள் என்று சொல்லியாச்சினாலே இயற்கையிலேயே மங்களம் உடையவர்கள், இயற்கையிலேயே மிகப்பெரிய செல்வத்தை உடையவன் என்ற பொருள்தான் இங்க திருச்சிற்றம்பலம் என்ற இடத்தில் இருக்கின்ற எங்கள் செல்வன் அப்படிங்கிற குறிப்பு. இங்க திருச்சிற்றம்பலம், ஏன்னா நாம் இப்ப திருமுறை பாட ஆரம்பிக்கும் போது திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம் என்று முடிக்கிறோம். ஏன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாவே இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க நமக்கு திருமுறைகள் கிடைத்த இடம் தில்லை, அதனால அதற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தில்லையில் ஆரம்பித்து தில்லையில் முடிப்பதாக ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். அதுவும் சரியாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படும் அந்த வார்த்தை 6 எழுத்துக்கள் உரியது. ஏன்னா ஒற்றெழுத்து நீக்கிதானே நம்ம எண்ணணும். 6 எழுத்துக்கள் உள்ளது. ஆரம்பிக்கும் போது 6 எழுத்தும் முடியும் போது 6 எழுத்துமாக மொத்தம் 12 திருமுறைகளை அது குறித்து நிற்கின்றது அப்படிங்கிற குறிப்பையும் நாம நிறைய இடத்துல பார்ப்போம். ஆனா இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை அம்பலம் ஆகாய தலம். ஆகாயம் என்று சொல்லியாச்சு அப்படின்னாக்க அது தனித்தும் இருக்கும், மற்ற எல்லாத்தோடையும் கலந்தும் இருக்கும். அதாவது பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்படின்ற ஒரு பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அதுல 5 தன்மாத்திரைகளும் கலந்து இருப்பதுதான், அதுல ஆகாயமும் இருக்கும். அதே மாதிரி நீர் என்று சொல்லியாச்சுனா அதுல 4 தன்மாத்திரைகள் இருக்கும், அதிலேயும் ஆகாயம் இருக்கும். நெருப்பு என்று சொல்லியாச்சுனா 3 தன்மாத்திரைகள் இருக்கும், அதிலேயும் ஆகாயம் கலந்திருக்கும். காற்று என்று சொல்லியாச்சினாலும் அதில் 2 தன்மாத்திரைகள், அதிலேயும் ஆகாயம் கலந்திருக்கும். ஆகாயம் என்று 5வது பூதத்தை நாம் எடுத்தோம் அப்படின்னாக்க அது தனித்து நிற்கும், ஒரே தன்மாத்திரை தான், ஆகாயம் தனியாக நிற்கின்றது. ஆக நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓசை அப்படிங்கிறது எல்லாத்திலையும் கலந்தும், அதாவது ஆகாயம் என்பது அனைத்திலும் கலந்தும் இருக்கு, தனித்தும் இருக்கு. எப்படின்னா நம்ம சிவபெருமான் போல கடவுள் என்ற நிலையில் பெருமான் சொரூபத்தில் தனித்து நிற்கின்றான். இறைவன் என்ற குறிப்பின் மூலமாக அனைத்திலும் கலந்தும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு வணக்கம் என்ற குறிப்பில் தான் திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம் என்று முடிக்கின்றோம். ஒவ்வொரு திருமுறை பாடல் பாடும்போதும் நாம சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, பெருமான் அனைத்திலும் கலந்தும் தனித்தும் நிற்கின்றான். அப்படிப்பட்ட சிவபெருமானை வாழ்த்தி போற்றி பாடல்களாக இங்கே நாங்கள் இதை துதிக்கின்றோம். அனைத்தையும் கடந்து நிற்பவன் இப்போது இந்த பாடலில் கலந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பில் தான் திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பிக்கின்றோம். சரி, அடுத்தது பாருங்க. நீ தாயினும் மிக நல்லை. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்துல மிகச்சிறந்தவர் அப்படின்னு நாம யாரையாவது சொன்னோம்னா அது தாய் தான். வேற யாரையுமே நாம் அங்க எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. நாம எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்மை என்றுமே வேண்டாம் என்று ஒதுக்காமல் அரவணைத்துக் கொள்பவள் நம் தாய்தான். அந்த தாயை விட நல்லவனாக இருக்கின்றான் சிவபெருமான். ஏன்னா தாய் கூட ஒவ்வொரு சூழ்நிலையில சீப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்மிடம் அந்த கான்ஃபிடென்ஸை விடாம நம்ம கூடயே இருக்கிற பெருமான் எத்தனை பிறவிகள்ல கூடவே தாயாக நின்று நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு பார்த்தா தாயை விட மிக நல்லவன் என்பது நமக்கு கண்கூடாக பார்க்க முடிகின்ற ஒரு விஷயம். நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன். தாயிற் சிறந்த தயாளன்.
நம்ம சிவபெருமானை தவிர வேற யாரை சொல்ல முடியும்? தாய் கூட எனக்கு சாஸ்வதம் இல்லை. ஒரு தாய் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அவள் கூட என்னை கைவிடும் நிலையில், பெருமானே நீ என்னை கைவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்ற அந்த நன்றி பெருக்கு மிக அற்புதமாக இங்கே வெளிப்படுத்துகின்றார். தனிமையை நினைக்கலை. நான் தனிதான்ப்பா, என்னை எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தனி இல்லை. நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இந்த உலக மக்களிடம் இருந்து நான் தனியன் இல்லை. சங்கரா சங்கரா என்று சொல்லப்படுவது தருகரன் என்றதுதான் சங்கரன் என்று வருகின்றது. அதாவது நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் நம் சிவபெருமான் என்பதன் மூலமாகத்தான் இங்கே தருகரன் என்ற குறிப்பை நமக்கு அழகாக எடுத்து வைக்கின்றார். நான் தனிமையாக இருக்கின்றேன் அப்படின்னா எனக்கு துணையாக நிற்பவன், தருகின்ற கரத்தை உடையவன் எங்கள் சிவபெருமான். எனக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் அப்படின்னா அங்கே கூட நின்று அருள் செய்து கொண்டிருக்கின்றது தருகரன் என்று சொல்லப்படுகின்ற எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, உன் பாயிரும் புலி அதழின் உடையும் பைய மெல்லெடுத்த பொற்பாதமும் கண்டே இவள் இழந்தது சங்கம். அவள் கையில் இருக்கின்ற அந்த வெண்சங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற வளையல்களை இழந்து நிற்கின்றாள். ஏன் இழக்கின்றாள் அப்படின்னா, உடல் மெலிந்து போய், உடல் மெலிந்த காரணத்தினால் அந்த வளைகள் கையில் நில்லாமையால் நெகிழ்ந்து விழுகின்றது. ஆனால் இவள் எதை பார்த்து மயங்குகின்றாள் என்று தெரியுமா? நீ தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றாயே அந்த திருவடியை. ஒவ்வொரு உயிரும் சிவ வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு உயிரும் வணங்கி நின்று துதித்து ஏங்க வேண்டியது அந்த தூக்கிய திருவடி. ஏன்னா அதுதான் திருவருள். அதுக்கு கீழே தான் ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கின்றது, சிவலோகம் என்று சொல்லப்படுகின்ற இடம். அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றுதான் அருளாளர்கள் அனைவரும் பாடியிருக்கின்றார்கள், நம்மையும் பாடத் தூண்டுகின்றார்கள். ஏன் அப்படின்னா, நாம இருந்து தங்க வேண்டிய இடம் என்று சொல்லியாச்சுன்னா சிவலோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூக்கிய திருவடிக்கு கீழ்தான். அந்த குறிப்பை மிக அழகாக இங்கே சொல்லிட்டு, அதே நேரம் அந்த புலி உடை இருக்கின்றது இல்லையா, அதிலும் என் மகள் மனத்தை பறிகொடுக்கின்றாள். புலின்னு பார்த்துட்டீங்கன்னா அதோடைய குறிப்பு என்னன்னா, ஒரு வேகத்தோட வரும். அதோடைய குறி என்னைக்குமே தப்பாது. அப்படி என் மகளின் குறி நீயாக இருக்கின்றாய் என்று சொல்வதற்குத்தான் அந்த புலி ஆடையை இங்கே எடுத்துக்காட்டாக நமக்கு ஆசிரியர் அருளி செய்கின்றார். சொல்லிட்டு, எங்களை ஆளுடை ஈசனையோ என்று முடிக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பதிகங்கள் இந்த ஓ என்று முடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஓ அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த அந்த சொல் அலைவரிசை வெகு தூரத்திற்கு பயணம் செய்யக்கூடியது. அதாவது அந்த வைப்ரேஷன் ரொம்ப தூரத்துக்கு டிராவர்ஸ் ஆகும். அதனாலதான் இந்த ஓ அப்படின்னு சொல்லி பாடுறது நம்ம அருளாளர்கள் எங்கேயுமே பாட மாட்டாங்க. ஆனா தூரமா இருக்கிறான் பெருமான் அப்படின்னா, இங்க இருந்து நம்ம அவனை கூப்பிடணும் அப்படின்னா ஓ அப்படின்னு கூப்பிட்டா தான் அங்க கேட்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்வாங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, எங்கேயோ இருக்கிறான் என் சாமி, ஐயோ எனக்கு காப்பாத்து சாமி, என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு அந்த ஓ அப்படிங்கிறது மிக விரைவில் அதே நேரம் அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு அலைவரிசை. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்பி ஆரூரருடைய திரு ஐயாறு பதிகம். திரு ஐயாறு பதிகம் எங்கேருந்து பாடுறாருன்னா, திரு ஐயாறு தலத்தில் இந்த கரையில் நின்று பாடுறாரு. பெருமான் அந்த கரையில் இருக்கிறாரு. அப்போ பெருமானுக்கு கேட்க வேணும் அப்படின்னா, ஐயாருடைய அடிகேளோ அடிகேளோ அப்படின்னு அனைத்து பதிகத்தையும் ஓ என்ற வேற எந்த பதிகத்திலையும் நீங்க பார்க்க முடியாது இந்த ஓ என்று முடிக்கின்ற ஒரு வார்த்தை. இங்க ஆசிரியர் அதை வைக்கின்றார். ஏன் அப்படின்னா, என் பொண்ணு மெலிஞ்சு போய்கிட்டு இருக்கிறா. நான் தீக்கை கொடுத்த எனது மாணவர்கள் இங்கே உன்னை நினைத்து மெலிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் ஐயனே என்று பெருமானை கூப்பிடுகின்ற அந்த தொனியில நம்ம ஆசிரியர் இங்கே அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். ஆக மிகவும் அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 9வது பாடல்.
எங்களை ஆளுடை ஈசனேயோ இளமுலை முகம்நக முயங்கி நின் பொன் பங்கயம் புரைமுக நோக்கி நோக்கி பனிமதி நிலவது என் மேல் படர செங்கயல் புரை கன்னிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்குன பணிபல செய்து நாளும் அருள்பெறின் அகலிடத்து இருக்கலாமே. இன்றைய பாடல் இந்த மனித பிறவி எடுப்பதன் பயன் என்ன என்ற அழகான ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்ற பாடல். அதாவது இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்தாதி தொடையில் அமைந்த பாடல் என்பதனால எங்களை ஆளுடை ஈசனேயோ என்று முடிவடைந்தது நமக்கு 8வது பாடல். 9வது பாடல் அதே சொற்றொடரை வைத்து ஆசிரியர் ஆரம்பித்து அருள் செய்கின்றார். எங்களை ஆளுடை ஈசனேயோ, எங்களை சொந்தம் என்று ஆள் உடையவனாக கொண்டிருக்கின்றான் ஈசன். அவன் மேல் இந்த பெண், அதாவது காதலுற்ற ஒரு மகளிரின் கூற்றாக அமைந்த பதிகம் என்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே மாதிரி அந்த பெருமான் மேல் கொண்ட காதல் காரணமாக இந்த பெண் ஓடி சென்று பெருமானை கட்டி தழுவிக் கொள்கின்றாளாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்பி ஆரூரர் தனது ஒரு பாடல்ல சொல்லுவாரு, நாளைக்கு நான் உன்னை கட்டி பிடிச்சி அதனால உன் உடம்பு நோவுச்சு அப்படின்னு சொல்லி என் மேல நீ பழி சொன்னீன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அற்புதமா அருள் செய்வார். அதே மாதிரி இந்த பாடல்லையும் குறிப்பிருக்கின்றது. அதாவது நான் உன்னை கட்டி தழுவி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. எப்படியாக கட்டி தழுவ வேண்டும் அப்படின்னா, பெருமானின் தலைமுடியில் இருக்கின்ற அந்த சந்திரனுடைய ஒளி நேரடியாக என் மேல் படும் அளவுக்கு நான் உன்னை அணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு. அப்போ எந்த அளவுக்கு, அதை ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த அளவுக்கு அருகாமையில் நான் பெருமானிடம் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதத்தை நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நான் மற்ற பெண்கள் எல்லாம் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்க நான் உன்னோடு இந்த திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு உள்ளே புக வேண்டும், புகுந்து அங்கே செய்யக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவாரு, இந்த உடலை வைத்து எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறதுக்கு அப்பர் பெருமான் தான் எடுத்துக்காட்டு. ஏன்னா உழவாரம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அப்பர் பெருமான் தான். இந்த உடலால் என்ன பலன் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பணி செய்து கிடப்பதே என்னுடைய வேலை அப்படின்னு சொல்ல, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னே சொல்லுவார். நான் ஒன்றுமே எனக்கு இதில் கிடையாது, நான் அப்படியே கிடப்பேன். அதாவது பணி செய்து இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டார், பணி செய்து கிடப்பேன் அப்படின்வார். ஏன்னா கிடக்கிறது அப்படின்னா ஒரு கட்டை மாதிரி, ஒரு கல்லு மாதிரி, தனக்கு என்று எந்த விருப்பமும் இல்லாமல் பெருமானின் திருவடிகளே சரணம் என்று கிடக்கின்ற நிலை, தன்முனைப்பு அற்ற நிலை, அதுதான் இந்த உடலால் உள்ள பயன் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்ற ஒரு குறிப்பும் வரும். அதாவது உன்னை பார்த்து கொண்டே உனது அழகில் மயங்கி நின்று கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் இந்த உடலால் எனக்கு கிடைத்த பலன் என்பதையும் அப்பர் பெருமான் சொல்லுவார். அதே மாதிரி இந்த உடலால் என்ன பலன் என்பதை திரு அங்கமாலையிலையும் சொல்லியிருப்பாரு. ஆக்கையால் பயன் என் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதுல வரும். அதாவது பெருமானின் ஆலயத்தை வலம் அவனுக்கான பணிவிடைகளை செய்யவில்லை என்றால் இந்த உடலால் பயனே இல்லை என்பதை நமக்கு அப்பர் பெருமான் எடுத்து காண்பித்திருப்பார். ஏன் அப்படின்னாக்க, அவர் உடல் உழைப்பை முக்கியத்துவமாக கொண்டு அவர் அப்படி ஒரு வாழ்க்கை நெறியை நமக்காக வாழ்ந்து காண்பித்தார். அப்பர் பெருமான்லாம் எத்தனையோ ஒரு நிலையில இருக்கிறாங்க. நாம இன்னைக்கு மேலோட்டமா சரியை நிலையில இருக்கிறாங்க, கிரியை நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்கெல்லாம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை என்ற நிலையில் இருந்தவர்கள்.
நம்மளை மாதிரி வந்து சாதாரணமாக இருக்கிற நாம் இன்னும் சரியிலே போனோமா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. வளைஞ்சு நிமிந்து கோயிலில் ஒரு பேப்பர் எடுத்து நம்மளால் போட முடியுதா அப்படின்னு நாம் யோசித்தாலே நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நாம் அப்பர் பெருமானோட எல்லாம் ஒரு சதவிகிதம் கூட நாம் வந்து ஒப்பு நோக்கி விட்டுறவே முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாடு தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த உடல் கொடுத்ததுனால என்ன பலன் என்பதை அப்பர் பெருமான மாதிரி எடுத்து சொன்னவங்க யாருமே கிடையாது. இந்த 9வது பாடல்லையும் இந்த 9வது திருப்பதிகத்திலையும் அற்புதமா நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். என்னன்னா, அங்குன பணி பல செய்து நாளும் அருள் பெறின். உன் கூடையே நான் அங்கே இருந்து சிற்றம்பலத்துக்குள்ளே வந்து அங்கேயே அந்த சிறு சிறு பணிகளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நான் செய்து கொண்டே இருந்தால் எனக்கு போதும். இதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது செய்யாத ஒரு நிலை வந்ததுன்னா அப்போ நான் இந்த உயிர் வைத்து கொண்டு இந்த உடலை தாங்கிக் கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அழகாக எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். நம்ம நம்பி ஆரூரரை பற்றி ஒரு குறிப்பு வந்து பெரிய புராணத்தில் சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் அற்புதமாக ஒரு இடம் சொல்லியிருப்பாரு. அதாவது புற்றிடம் கொண்ட புராதனனை என்று ஆரம்பிக்கும் பாடல். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உடலால் என்ன பலன் என்பதை நம்பி ஆரூரர் நமக்கு உணர்த்துவதாக அருளி செய்திருக்கின்ற பாடல். புற்றிடம் கொண்ட நாதரை போய் வணங்கி அட்டாங்க நமஸ்காரம், அதாவது 8 அங்கங்களும் தரையில் படுவது போல அப்படியே முழுக்க உடல் வந்து மண்ணில் படுவதாக விழுந்து வணங்குவது என்று சொல்லப்படுவது ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு வந்து 5 உறுப்புகள் தான் கீழே விழற மாதிரி நாம் வந்து கும்பிடணும். ஆனால் ஆண்களுக்கு வந்து 8 அங்கங்கள் வந்து தரையில் படுற மாதிரி விழுந்து அப்படியே சரணாகதி என்று விழ வேண்டும். அப்படி புற்றிடம் கொண்ட நாதரிடம் விழுந்து வணங்குகின்றாராம் நம்பி ஆரூரர். அப்போ சொல்றாராம், இந்த உடல் எடுத்ததோட பலன் என்ன தெரியுமா, இப்போ இதோ நான் விழுந்து கும்பிடுறேன்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நாம வந்து இன்னைக்கு இந்த உடலால என்னென்னமோ பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில அதிகமா உழன்று கொண்டிருக்கின்றோம். உண்மையா சொல்ல போனா இந்த உடல் எடுத்ததோடைய உண்மையான பலன் என்ன அப்படின்னா, ஆலயங்களை வழிபடுவதும் ஆலய வழிபாட்டில் நாம் சுத்தி வருவதும் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பணிகளை செய்வதும் கோயில்களை சுத்தம் செய்வதும் தான் இந்த உடல் எடுத்ததற்கான பலன். இல்லை அப்படின்னா அந்த உடல் எடுத்ததற்கான பலனே இல்லை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லிட்டார். ஒன்றும் கிடையாது. நாம இன்னைக்கு வந்து பிறந்த நாள், கல்யாண நாள், இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து போய் கோயிலில் வந்து அர்ச்சனை ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், போய் அர்ச்சனைக்கு கொடுக்குறோம், நல்ல பயங்கரமாக செலவெல்லாம் பண்ணி எல்லாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கூட நம்ம எடுக்கிறதில்ல, கோயில்லையே போட்டுட்டு வந்துடுறோம். பலன் கிடைக்குமான்னா எப்படிங்க கிடைக்கும்? நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க உங்கள் வீட்டில், நம்மளுடைய இதுலேயே வருவோமே, நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்கிறோம், ஒரு 10 பேரை கூப்பிடுறோம், 10 பேர் வர்றாங்க, நல்ல ஜாலியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வீடை வந்து ஒரே அடியாக குப்பையாக்கி மெஸ்ஸாக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு வைங்களேன். நீங்கள் ஒரு 2 நாள் ஆகுது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இவனுங்களை கூப்பிட்டதுக்கு கூப்பிடாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டும் இல்லையா? அதே மாதிரி தானே பெருமானுடைய இல்லம் என்று சொல்லப்படுவது கோயில். அங்கே சென்று நாம் குப்பையை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயமாகும், எந்த விதத்தில் நமக்கு அருள் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தா நாம் செய்கிறது எப்படிப்பட்ட ஒரு தவறு என்பது புரியும். ஆக கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை கொடுக்கின்றோம் என்றால் அதற்கு முன் நாம் என்ன செய்யணும், குடும்பத்தோட கோயிலுக்கு போகலாம். யாருக்கு பிறந்த நாளோ அவங்கள வச்சு அந்த கோயிலை சுத்தம் செய்யலாம். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய சிவ புண்ணியமாக நமக்கு மாறும் அப்படிங்கிறத நாம் புரிய வச்சோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைகள் நன்றாக வாழ்வார்கள். நாம் வந்து இதை கோயில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கோயிலை பார்த்துக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு தெரியும். ஏன்னா கோயிலை கட்டி அமைச்சு எல்லாம் பண்ணவன் அவன் அப்படின்னாக்க அந்த இடத்த பாதுகாக்கிறதும் அவனுக்கு தெரியும் இல்லையா? ஆனா நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்தா கோயில்களில் கண்டிப்பாக உழவாரம் செய்ய வேண்டும். இந்த ஒரு குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான பாடல் இன்றைய பாடல். ஆசிரியர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, உன்னுடைய ஆலயத்துக்குள் நுழைந்து அங்கே சிறு சிறு பணிகள் செய்யவில்லை என்றால் இந்த உடல் எடுத்து பயனே இல்லை என்பதை அழகாக நமக்கு எடுத்து சொல்லிட்டார்.
10வது பாடல். அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார். இன்னம் எங்கள் கூத்தை மருள்படு மழலை மொழி உமையாள் கணவனை வல்வினை ஆட்டியேன் நான் அருள் பெற அலமரும் நெஞ்சம் ஆவா ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. இன்றைய பாடல் அற்புதமான ஒரு கருத்து நிறைந்த பாடல். முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாருங்க, அருள் பெறின் அகலிடத்தில் இருக்கலாம் என்று. அகல் இடம் அப்படின்னாக்க அவர்களுக்கு உரித்தான இடம் என்று நாம இங்க எடுக்கணும். அதாவது பிரமனுக்கு அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு, திருமாலுக்கு என்றால் அவருக்கு அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு. அதாவது சத்தியலோகம், சத்திலோகம் வேற சத்தியலோகம் வேற. சத்தியலோகம் என்று சொல்லப்படுவது பிரமன் இருப்பது, சத்திலோகம் என்று சொல்லப்படுவது நம் உமையம்மையுடைய இடம். ஆக சத்தியலோகம், வைகுந்தம் அப்படின்லாம் நாம் இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் சொல்கிறோம், வேற வேற உலகங்கள் சொல்கிறோம். அந்தந்த உலகங்களில் நிலை பெற்று இருப்பதற்காக பெருமானை வணங்கி துதித்து நிற்கின்றார்களாம் நம்மளுடைய இந்திரன், பிரமன், திருமால் போன்றவர்கள் எல்லாம். அதுவும் எப்படி சொல்கிறார் பாருங்க, அறிவில் மிகச்சிறந்தவர்கள் அப்பா இவங்க எல்லாம். அவங்க எல்லாருமே ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பெருமானை ஏற்றி போற்றி துதித்தால் என்னைக்குமே அங்கே நிலையாக இருக்கலாம் என்பது தெரிந்திருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். நமக்கு திருவலிவலம் பதிகத்தில் முதல் திருமுறையில் பார்த்தீங்கன்னா, இயங்குகின்ற இரவி திங்கள் மற்ற நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றனர் அப்படின்னு சொல்லி காழிப்பிள்ளையார் பாடியிருப்பார். அதாவது பயம் காரணமாக தேவர்கள் எல்லாம் பெருமானை போற்றி துதிக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பில் அங்கே பாடியிருப்பார். அப்போ இதுல எந்த பயம் இருக்கு தேவர்களுக்கு அப்படின்னா, 2 விதமான பயம். ஒன்று, பெருமானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ பெருமானுடைய அவருடைய ஆணைக்கு மீறி நாம ஏதாவது செய்துட்டா அவர் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாரே அப்படிங்கிற ஒரு பயம். 2வது பயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய தெரியும், அந்த அசுரர்களெல்லாம் பற்றி நிறைய நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அசுரன் அந்த அசுரன்னு சொல்லி. அசுரர்களுடைய முக்கியமான டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் தான். பாவம் போட்டு யாராவது ஒரு தேவரை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட தேவர்களிடம் தேவர்களுக்கு அசுரர்களிடம் இருந்து காக்க வேண்டும் அப்படின்னா கடைசியில் ஆபத் பாந்தவனாக அங்கே வர வேண்டியது நம் சிவபெருமான் மட்டும்தான். அதனால தான் அந்த பயம் காரணமாகவும் அப்படின்றத நாம் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு காரணம் போற்றி துதிக்கின்றார்கள். இங்க பாருங்க, இதுல கொடுக்கிற காரணம் என்னன்னா, தேவர்களெல்லாம் போற்றி துதிக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, பெருமானுடைய அருள் பெற்றால் அகலிடத்து இருக்கலாம் என்று. அவர்களுக்கு உரித்தான அந்த இடத்தில் நிலை பெற்று இருக்க முடியும் என்ற காரணத்திற்காக யாரெல்லாம் வர்றாங்களாம்? அமரர்களின் தலைவன், அமரர்களுடைய தலைவன் என்று சொல்லப்படுவது இந்திரன். இந்திரனும் அயனும் மாலும். இதுல என்னன்னா, அயனும் மாலும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அறிவுடையாரின் மிக்கார். அறிவு உள்ளவங்கன்னு நீங்க யாரை சொன்னாலும் அவங்களையெல்லாம் விட ஒரு படி மேலே நிற்கிறவங்கப்பா இவங்க. ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பெருமானை துதிக்க வேண்டும் என்று அப்படிங்கிற குறிப்பை இங்கே சொல்லிட்டு அவர்கள் ஏத்துகின்றார்கள். யாரை? எங்கள் கூத்தனை. எங்க பெருமான் கூத்தாடி கொண்டிருக்கின்றான் இல்லையா தில்லையில, அந்த பெருமானை அவர்கள் ஏத்தி போற்றி துதித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பை இங்க முதல் வரியில வச்சு, நம்ம முதல் 2 வரிகளில் வச்சு அருள் செய்கின்ற ஆசிரியர். அடுத்தது பாருங்க, மருள் படு மழலை மொழி உமையாள் கணவனை. பெருமானுக்கு மயக்கம் தந்து கொண்டிருக்கின்ற உமையம்மை என்ற ஒரு குறிப்பு. ஆனால் பெருமானுக்கு மயக்கம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு தெரியும்.
அப்ப இங்க வந்து மருள்படு மழலை அப்படின்னா இங்க யாரை நாம எடுத்துக்கணும் அப்படின்னா, திருவருள் சக்தி தான் நம்மளுக்கு திரோதான சக்தியாகவும் இருக்கின்றது. ஆக மறைப்பாற்றலை கொடுக்கின்ற மறைப்பம்மையும் அருளை கொடுக்கின்ற உமையம்மையையும் என்ற குறிப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நமக்கு மறைப்பாற்றலை கொடுப்பது எதற்காக? ஏன்னா மறைத்தல்னு ஒரு தொழில் இருக்கு, ஐந்து தொழில்ல. அது எதுக்கு மறைக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து சிலப்போ ஒரு விஷயம் செய்யற மாதிரி இருக்கும், அது நமக்கு தவறு அப்படிங்கிறது அறிவுக்கு தெரியும். நம்ம சிலப்போ சொல்லுவோம், அறிவுக்கு தெரியுதுப்பா, ஆனா ஏன்னு தெரியல, நான் இப்படி போய் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏதோ அப்படியே அந்த நேரம் ஒண்ணுமே எனக்கு தெரியாத மாதிரி ஒரு மறைப்பா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் திரோதானம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மறைப்பாற்றல் என்று சொல்லப்படுவது மிக பெரிய கருணை பெருமானிடம் இருந்து. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மறைப்பாற்றல் இல்லை அப்படின்னா, பெருமான் அதை அனுகிரகம் பண்ணலை நமக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, வினை நுகர முடியாது. வினை நுகர முடியலைன்னா நாம் அப்புறம் எப்படி இந்த பிறவியிலேருந்து உய்வடைய முடியும்? சில தவறுகள் நாம் செய்கிறோம், மிகப்பெரிய தவறுகள்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த தவறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, பெருமான் ஒரு இடத்துல மறைப்பை கொடுத்து அந்த வினை அனுபவத்தை நம்மளை நுகர வைத்து அதில் இருந்து வெளியில் கொண்டு வர முயற்சி செய்வது தான் இதற்கு காரணம். அதுக்காக இன்னைக்கு நாம் செய்கிற தவறுகளுக்கு எல்லாமே அதெல்லாம் பெருமானுடைய திரோதான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. பெருமான் மறைத்து அருள் செய்திருக்கின்றார், அதுவும் அருள் தான். மறைச்சு நம்மளுக்கு பண்றாரு அப்படின்னாலும் அதுவும் அருள் தான். ஆக பெருமான் நம்மளை மறைப்பாற்றல் மூலமாக அருள் செய்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா, இந்த வினை நுகர்ச்சிக்காக பெருமானே உனது மறைப்பாற்றல் நன்றாக வேலை செய்து என்னுடைய வினை கழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த வலிகள் எனக்கு இல்லாமல் என்னை மீட்டு வெளியில் கொண்டு வா என்ற விண்ணப்பத்தை ஒவ்வொரு முறையும் நாம் பெருமானிடம் வைக்க வேண்டும். அது இல்லாமல் இது ஏன் இப்படி பண்ணுச்சு, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், நாம் பண்ணது தான் காரணம், என் மேலே தப்பில்லை, அவங்க மேலே தப்பில்லை அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருத்தர் மேலேயும் பழி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா மீண்டும் அதனால் வினை வரும், மீண்டும் அதனால் பிறப்பு என்பது நமக்கு நிகழும். ஆக பெருமானின் மறைப்பாற்றல் காரணமாக நாம் இந்த வினையை நுகர்ந்தோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் இங்கே மருள்படு மழலை மென்மொழி உமையாள் கணவனை என்று சொல்லிட்டாங்க. மறைப்பம்மையும் மறைப்பாற்றலும் அருளாற்றலும் நிறைந்து இருக்கின்ற எங்கள் சிவபெருமான். ஏன்னா அதுவும் அவனுடைய கருணை தானே. அதனால அந்த 5 தொழில் பண்றதும் அவனுடைய கருணை அப்படின்னா அப்படிப்பட்ட எங்கள் சிவபெருமான் அப்படின்னுட்டு. அதாவது ஒரு அற்புதமான ஒரு பாட்டு வரும் சிவபோக சாரத்துல. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். உங்களுக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கிறாரு சாமி அப்படின்னா அது சும்மாவா கொடுத்துருக்கிறாரு, ஏதோ சரி அந்த சட்டை சும்மா இருக்குது அதை எடுத்து போட்டு விடு அப்படின்னா சொல்றாரு? கிடையாது. சும்மா வருமோ சுகதுக்கம், நமக்கு வருகின்ற சுகங்களாக இருந்தாலும் சரி துக்கங்களாக இருந்தாலும் சரி அது சும்மாவா சாமி கொடுக்கிறாரு? கிடையாது. நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய், நாம ஏற்கனவே செய்துட்டு வந்திருக்கிறோம்ல வினை, நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் சேர்ப்பிப்பதென்றால் எய்தவனை நாடீர். இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை தான் நாம் நாடி இருக்கணும். ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு அவங்க மேலே நாம் பழி போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் இந்த வினை நுகர்வுக்காக பெருமானால் கூட்டி விடப்பட்டவர்கள். பெருமான் 2 செய்கிறான் வினையை வச்சுட்டு, ஒன்று வினையை ஊட்டுறான், இன்னொன்று கூட்டுறான். அது என்ன ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, என்னுடைய வினையை சரிவர எனக்கு நுகர்வதற்காக கொடுக்கின்றது ஊட்டுவது. அப்போ பெருமான் ஒவ்வொரு உயிருக்கும் என்ன மாதிரியான வினைன்னு பார்த்து அதை ஊட்டுறாரு. ஆனால் என்னுடைய வினையோடைய நுகர்வுக்கு வேறு ஒருவருடைய வினையும் காரணமாக அவங்களுக்கும் அதனால உள்ள வலியோ இல்லை சந்தோஷமோ இருக்க வேண்டியிருக்கும். நம்ம குடும்பமே அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ என்னால் என் கணவருக்கோ அல்லது என் கணவரால் எனக்கோ மியூச்சுவல் தானே, இன்பமும் சரி துன்பமும் சரி மாற்றி மாற்றி தான் வரும். அப்போது அவருடைய வினை நுகர்வுக்கும் என்னுடைய வினை நுகர்வுக்காகவும் பெருமான் இதை கூட்டி வைக்கின்றார். இது கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மகள் மகன், மாமனார் மாமியார், அம்மா அப்பா, எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஆசிரியன் மாணவன் உறவு கூட அப்படித்தான்.
ஏன்னா நம்மளுடைய வினைக்காகத்தான் அங்கே அந்த ஆசிரியரும் நம்மிடம் வருகின்றார். அவருடைய வினை கழிவுக்குத்தான் நாமளும் அவரிடம் சிஷ்யராக போய் சேருகின்றோம். ஆக இது எல்லாமே வினை கூட்டுவது. பெருமான் அற்புதமா அதை செய்யும்போது நாம ஏன் இன்னொருத்தர் மேல பழி சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும்? பழி சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதான்னா ஒரு பிரயோஜனம் இருக்கு. இன்னொருத்தர் மேல குறை சொல்றோம்னு வைங்களேன், ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கு, மேலும் வினை சம்பாதிக்கின்ற ஒரு பலன். நம்ம வினை கழியணும் அப்படின்னா அந்த பழி சொல்றதை விட்டுட்டு பெருமானுடைய திருவருள் காரணமாக நான் இந்த அனுபவத்தை எனக்கு அவர் கொடுக்கின்றார். திரோதானம்பா ஏதோ மறைச்சிருச்சு, பெருமானுடைய அருள் என்னை இதிலிருந்து வெளியில கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எப்போது ஒரு ஆன்மாவுக்கு வருகின்றதோ, நாம் கண்டமணி கட்டியதிலும் திருநீறு வைப்பதிலும் அன்றுதான் பிரயோஜனம் வருகின்றது. இன்னும் ஒருத்தரை குறை சொல்லிட்டு இருந்தோம்னா நாம இன்னும் கண்டமணி கட்டினதுலேயோ திருநீறு வைத்ததிலேயோ பிரயோஜனமே இல்லாத ஒரு நிலைதான். அடுத்தது பாருங்க, அருள் பெற அலமரும் நெஞ்சம். எப்படிப்பட்ட ஆள் நான் தெரியுமா அப்படின்னா, வல்வினை ஆட்டியேன். மிகப்பெரிய வினை என்று இந்த உலகத்துல நீ எதை வேணாலும் சொல்லு, அந்த வினையை நான் தான்ப்பா செய்திருக்கிறேன். அதாவது வல்வினை ஆட்டியேன், பெரிய மிக கொடுமையான வினை என்று நீங்கள் இந்த உலகத்தில் எதை சொன்னாலும் அந்த வினைக்கு ஆட்பட்டவன் நான் அப்படிங்கிற குறிப்பை இங்கே இந்த பெண், அதாவது இது ஒரு பெண் சொல்ற மாதிரி, அதனால அந்த வல்வினைக்கு ஆட்பட்டவள் நான் அப்படின்னு சொல்லி, நான் பெருமானுடைய அருளை பெறுவது எப்போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்தது சொல்றாங்க, ஆசைப்படுவோமே ஆசைப்பட்டு தான் வைப்போமே அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி, ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே, இந்த அளவுக்கு மேல நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஒரு வரைமுறை போட்டு அதுக்குள்ளாலேயே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்களாப்பா? இல்லையே. அதே மாதிரிதான் நானும் அளவுக்கு மீறிய ஆசை என்று எனக்கு தெரியும், உனது திருவடியே எனக்கு வேண்டும் என்ற ஆசை, அது மிகப்பெரிய ஆசை, பேராசை. ஆனாலும் அதாவது அவ்வளவு வினை நான் செய்திருக்கிறேன், உன்னுடைய திருவடி ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கின்றேன், ஆனாலும் ஆசைக்கு வெக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது உலகியலுக்காக சொல்றது, ஆசைக்கு வெக்கம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு குறிப்பு. அந்த குறிப்பை எல்லா உயிருக்கும் பொருந்தும். எப்போ அப்படின்னா, பெருமானுடைய திருவடிக்கு ஆசை வரும்போது. நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆசைப்படுறோமே, அந்த ஆசைப்படுறதுக்கான தகுதியை கொடுத்ததும் சிவபெருமான் தானே. பெருமானே உன்னோட திருவடி, தூக்கிய திருவடி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு உயிர் ஆசைப்பட வைக்கிறதும் பெருமானுடைய கருணை தானே. அப்போ அந்த கருணையை நினைத்து நினைத்து நாம் அங்கேயே ஏத்தி போற்றி நின்றோம் என்றால் பெருமான் அந்த ஆசையையும் நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா கருணை கடல் என்று சொல்லியாச்சுன்னா அது நம்ம சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே அந்த சொற்றொடர் பொருந்தாது. அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. இது திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு பாடல். அதாவது மேல் சொன்ன அந்த 10 பாடல்களோடு சேர்த்து இந்த 11வது பாடலையும் பாடுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை அறிவுறுத்தும் அற்புதமான ஒரு பாடல். சரி, பாடல் 11. ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே, அம்பலத்து அருநடம் ஆடுவானை வாச நல் மலரணி குழல் மடவார் வைகளும் கலந்து எழு மாலை பூசல் மாசிலா மறைபல ஓது நாவன் வன் புருடோத்தமன் கண்டு உரைத்த வாசக மலர்கள் கொண்டு ஏத்த வல்லார் மலைமகள் கணவனை அனைவர் தாமே. இன்றைய பாடல் இந்த முழு பதிகத்தை தான் எப்படி படைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர் என்று அவர் வாக்கில் இருந்தே நமக்கு உரைத்து அருள் செய்கின்றார். அதாவது பெண்கள் பாடுகின்ற ஒரு பாடலாக, பெருமான் மேல் காதல் கொண்ட தலைவியின் கூற்றாக இந்த பதிகம் முழுவதுமாக அருளி செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லுகின்றார். அதாவது
ஆசையை அளவறுத்தார் இங்கு யாரே என்று ஆரம்பிக்கின்றார். ஏன் அப்படின்னா 10வது பாடல் அந்த சொற்றொடரை வைத்து முடிகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல இது அந்தாதி தொடையில் அமைந்த பதிகம் என்பதனால் அதே குறிப்பு 10வது பாடல் எப்படி முடிவடைந்ததோ அந்த குறிப்பை வைத்தே 11வது பாடல் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த உலகத்துல ஆசை ஒரு வரைநிலைக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நாம என்னைக்காவது அப்படி ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா மிகவும் கஷ்டப்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு நாமளே நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அதை பார்க்கலாம். அளவுக்கு மீறி ஆசைப்படுகின்றோம். தகுதியற்றவர்கள் மேல், தகுதியற்ற பொருள்கள் மேலெல்லாம் ஆசைப்படுகின்றோம். அதே மாதிரி எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், எந்த ஒரு அதற்கான வாய்ப்பே இல்லை என்றாலும் ஆசைப்படுகின்றோம். அந்த குறிப்பை தான் இங்க சொல்லுகின்றார். நமக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆசை இத்தனை இருந்தது இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்போ என்ன ஆகும்னா வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் போயிட்டு இருந்தது. இப்போ ஆசை அதிகமாக அதிகமாக நமக்கு மன நிம்மதி அற்ற ஒரு நிலைதான் இன்று நம்மை சுற்றி நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆசையை ஒரு அளவுக்கு உள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு முதல் வரியில சொல்லிட்டு, அம்பலத்து அருநடம் ஆடுவானை வாச நல் மலரணி குழல் மடவார் வைகளும் கலந்து. அதாவது பெருமானை தினமும் பெண்கள் சூழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டு பூசனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரை அப்படின்னா அம்பலம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சிற்றம்பலத்தில் நின்று கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் கூத்தபிரான் மேல். அம்பலவாணர் அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவர் மேல் மையல் கொண்ட இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் பெண்களாக பாவனை செய்கின்றார் ஆசிரியர். பெருமானை சுத்தி இருக்கின்ற அனைத்து உயிர்களுமே அங்க பெண்ணாக பாவனை செய்து, அப்படிப்பட்ட பெண்கள் பெருமானின் திருவடிக்காக ஆசைப்பட்டு பெருமான் மேல் காதலும் மையலும் கொண்டு அங்கேயே நின்று ஆடி பாடி, அதுவும் எப்படி தினமும் செய்கின்றார்களாம். வைகளும் கலந்து எழுகின்றார்கள். அது மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலை பூசல் என்ற ஒரு குறிப்பு. அதாவது அந்த காலத்துல இளவரசனோ அல்லது தேவர்கள் இவங்கெல்லாம் அப்படியே வீதி உலா வரும்போது தனக்கு பிடித்த பெண் யார் அப்படின்றத பார்த்து தன் கழுத்தில் இருக்கின்ற மாலையை அவர்களுக்கு போட்டுவிடும் வழக்கம் இருந்திருக்கின்றது. அதுதான் இன்னைக்கு சொல்றோம்ல ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த காலத்தில் எனக்கு இவளை பிடித்திருக்கின்றது என்பதை ஒரு தலைவன் சொல்லும் அறிகுறியாகத்தான் அந்த பூமாலையை கழட்டி கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. அப்படி பெருமானின் கழுத்தில் இருக்கின்ற அந்த மலர் மாலைக்காக பெண்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சு அங்க நின்னுட்டு தினமும் நின்னு பெருமான பாடி துதித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்றாரு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த உயிர்கள் எல்லாமே பெண்களாக நாம பார்க்கணும். அப்படின்னா பெருமான் கிட்ட இருக்கின்ற அந்த மலருக்கு ஆசைப்படுகின்றோமா அப்படின்னா ஆமாம். என்ன மாதிரி மலர் நாம பெருமான் கிட்ட இருந்து ஆசைப்படுறோம் அப்படின்னா, பெருமான் பூசை முடித்த உடனே நமக்கு அந்த திருநீரும் அந்த மலரும் கொண்டு கொடுக்கின்றார்கள் இல்லையா? அதுவே நாம பெருமான் நம்ம அவங்க நம்ம கையில கொடுக்கணும்னு கூட கிடையாது. நீங்க நல்லா அப்படியே ஆழ்ந்து பெருமானை ரசிச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நிற்கும் போது, அவனுடைய அழகுல மயங்கி அப்படியே நிற்கும் போது பாத்தீங்கன்னா பெருமானோட தலையில இருந்து அப்படியே ஒரு பூ கீழே விழும். நம்மள நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். அந்த மாலை அழகா வச்சிருப்பாங்க, அதை விழறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும். ஆனா நாம பூசை முடிச்சு அப்படியே லயிச்சு நிற்கும் போது அந்த மாலை அப்படியே லேசா நெகிழ்ந்து கீழே விழறத நாம பார்ப்போம். அதுதான் நமக்கு பெருமான் கொடுக்கின்ற அந்த மாலை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் கொடுக்கின்ற பூமாலை என்று. நம்மள இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதை நாம பார்த்திருப்போம். வீட்லயும் சரி, ஆலயங்கள்லயும் சரி, பெருமானுக்கு போட்டிருந்த பூவோ அல்லது மலரோ அல்லது மாலையோ அப்படியே நெகிழ்ந்து கீழே விழுந்து, உன் பூசனையை நான் ஏற்றுக்கொண்டேன், என் மனம் குளிர்ந்தது என்று பெருமானிடம் இருந்து, தலைவனிடம் இருந்து வருகின்ற ஒரு இன்னைக்கு பச்சைக்கொடி, அதாவது சிக்னல்னு சொல்லிக்கலான்னு வைங்களேன், ஒரு பச்சைக்கொடி காமிக்கிறது போல நமக்கு அருள் செய்கின்றார் பெருமான். அந்த குறிப்பை இங்க சொல்லிட்டு
அப்படி பெண்கள் எல்லாம் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா, அந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன் அப்படின்னு. அதுவும் யாரு சொல்றாராம்? மாசிலா மறைபல ஓதுனாவன். எத்தனையோ மறைகள் இருக்கின்றது, அதை எல்லாம் குற்றம் அற ஓதுகின்ற புருடோத்தமன் என்று சொல்லப்படுகின்ற நான் எடுத்துச் சொல்லிய வாசக மலர்கள், பாமாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த வாசக மலர்களை கொண்டு ஏத்த வல்லார். இதை பாடி தினமும் பாடி பெருமானை ஏத்த வல்லவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மலைமகள் கணவனை அணைவர் தாமே. பெருமானின் திருவடி பேறு, அதாவது பரமுத்தி பதமுத்தி என்று சொல்லப்படுவதில் பதமுத்தி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பதை அழகாக இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். அடியார்களின் பொற்பாதங்களுக்கு ஒரு விண்ணப்பம். மேல் சொன்ன 10 பாடல்களோடு இன்றைய இந்த ஒரு பாடலையும் சேர்த்து 11 பாடல்களையும் ஒரு முறை ஒன்று சேர்த்து ஓதிவிட வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பம். ஏன் அப்படின்னா, இந்த பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நாம சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஆழமா போகணுங்கிறதுக்காக தான். ஆனா முழு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, முழு பதிகத்தை ஓதினால்தான். ஆக முழு பதிகத்தையும் ஓதி பெருமானின் திருவடியில் நமது மனமும் இருந்து என்றுமே அவனது திருவடி இன்பத்தில் லயித்திருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இன்றைய 26வது பதிக உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 26வது திருப்பதிகம் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து முடிவடைந்த நிலையில் ஒரு சேர உள்ள திரண்ட கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 26வது திருப்பதிகம் என்று சொல்லப்படுவது புருடோத்தம நம்பி என்ற ஒரு பிறப்பால் வைணவராக இருக்கலாம் என்று கருதப்படுகின்ற ஆசிரியரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இவர் தில்லை சிற்றம்பலவன் மேல் கொண்ட காதல் காரணமாக தன்னை ஒரு பெண்ணாக பாவனை செய்து, அதே நேரத்தில் பெருமானை ஆன்ம நாயகனாக எடுத்து அவர் மேல் புனைந்த அற்புதமான ஒரு திருப்பதிகம் இது. பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. இந்த பதிகத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். இந்த பதிகம் முழுவதுமே அந்தாதி தொடை என்று சொல்லப்படும் அந்த வகையான ஒரு பாவகையை சேர்ந்தது. அதாவது முதல் பாடல்ல உள்ள இறுதி அடி எதுவோ அது அப்படியே 2வது பாடலுக்கு முதல் அடியாக மாற்றும். அதாவது மாலை கோர்ப்பது போல இதை பாமாலையாக நமக்கு ஆசிரியர் அருளி செய்திருக்கின்றார். உதாரணத்துக்கு முதல் பாடல் பாருங்க, அது முடிகிற வாசகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஆவியின் பரம் எந்தன் ஆதரவே என்று முடிகின்றது. அதை அப்படியே எடுத்து முதல் வரியாக 2வது பாடலுக்கு வைத்திருக்கின்றார், ஆவியின் பரம் எந்தன் ஆதரவும் என்று. அதே மாதிரி 2வது பாடல் முடிவடைகிறது அம்பலத்து அருள் நடம் ஆடுவோனே என்று. அதே சொற்றொடர் தான் 3வது பாடலுடைய முதல் அடியாக, அதாவது அம்பலத்து அருள்நடம் ஆடவேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் முழு பதிகமும் 11 பாடல்கள் கொண்ட பதிகம். எல்லா பாடல்லையுமே இந்த ஒரு அழகை பின்பற்றி இருக்கின்றார் ஆசிரியர். ஆக அந்தாதி தொடையில் அமைந்த அக இலக்கணத்துறையில் அமைந்த தில்லை சிற்றம்பலவன் மேல் எழுதப்பட்ட ஒரு காதல் காவியமாக இது இருக்கின்றது. இந்த பதிகத்தில் வருகின்ற மூர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பலவாணர் முதல் பாடல்ல வந்தாலும் எல்லா பாடல்கள்லையுமே அம்பலவாணர் வருகின்றார். அடுத்தது பிறைசூடிய பெம்மான் என்று சொல்லப்படுகின்ற சந்திரசேகரர் வடிவம். அது 2வது பாடலிலும்
நீலகண்டர் என்று சொல்லப்படும் நீலமிடற்று அண்ணல் இது வந்து 3வது பாடலிலும், கங்கா விசர்ச்சனர் என்பது 4வது பாடலிலும், திரிபுர சம்ஹார மூர்த்தி என்பதை 5வது பாடலிலும் வைத்து, காலகாலன் என்பதை 7வது பாடலிலும், அண்ணாமலையார் மற்றும் உமாமகேஸ்வரர் என்பதை 10வது பாடலிலுமாக வைத்து இத்தனை மூர்த்தங்கள் பற்றின குறிப்பை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். அதாவது இந்த பதிகமெல்லாம் நாம் படிக்கும்போது என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு நன்றாக புரிகின்றது அப்படின்னா, பெருமானுக்கு வந்து நாமாவளி அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. அதாவது அவனுடைய 1000 பெயர்களை சொல்லி அதற்கு வந்து போற்றி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி உட்காந்து ஒவ்வொரு போற்றியாக சொல்கிறத விட இந்த பாமாலைகளை பாடினால் அதுவே போற்றியாக அமைந்து விடுகின்றது என்பதை நாம் இப்போது நன்றாக பார்க்கின்றோம், உணர்கின்றோம். அதே மாதிரி யோக வேக போக வடிவம் என்பதையும் நமக்கு இதே குறிப்பிலேயே வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது அம்பலவாணர் என்று சொல்லப்படுவது யோக வடிவமாகவும், உமாமகேஸ்வரர் என்று சொல்லப்படுவது போக வடிவமாகவும், திரிபுர சம்ஹார மூர்த்தி மற்றும் காலகாலன் என்பதை வேக வடிவமாகவும் வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். பெருமான் இந்த உயிர்களுக்காக அருவம் உருவம் அருவுருவமாக வந்து நிற்கின்ற அந்த அழகிய திறத்தினை உருவம் என்பதை 2வது பாடலிலும், அருவம் என்பதை 7வது பாடலிலும், அருவுருவாக நிற்கின்ற திறத்தினை 10வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்திருக்கின்றார். அதே மாதிரி பெருமானை வணங்க வேண்டும் என்றால் மனம் மொழி மெய்யினால் வணங்க வேண்டும் என்பதை, மனம் என்பதை 2வது பாடலிலும், மொழி என்பதை 11வது பாடலிலும், மெய் என்பதை 9வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்திருக்கின்றார். இன்னும் நிறைந்த கருத்துச் செறிவு இருக்கின்ற பதிகம்தான் இது. நாம் ஏற்கனவே ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வரும்போது அதையெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதனால இப்போ இந்த பதிகம் முழுவதுமாக ஒரு முறை, ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாடலாக சிந்திச்சிருக்கிறோம், பதிகத்தை எப்போவுமே முழு பதிகமாக பாடினால்தான் பலன் உண்டு என்பது அந்தந்த ஆசிரியர்கள் வாயிலாகவே நாம் கேட்டு தெளிந்திருக்கின்றோம். அதனால இந்த மேல் சொன்ன 11 பாடல்களையும் சேர்த்து ஒரு முறை அடியார்கள் அனைவரும் ஓதிவிட வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து இந்த 26வது திருப்பதிகத்தினை முடிவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.